Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சீரிஸ்க்கு ஆல்ரெடி சீசன் 1 இருக்கு, அதோட லிங்கையும் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பேபுக்கு வேவ பட்டின கனவு வருது. அதனால இவன் தூக்கத்துல இருந்து ஏஞ்சிர சார்லியும் ஏண்டிச்சு, என்னாச்சு பேப் மறுபடியும் கெட்ட கனவான்னு கேக்குறான். அதுக்கு பேப் அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நம்ம தூங்கலான்னு சொல்ல இவனும் நீ எடுக்கும் பயப்பட நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்றான். அதை கேட்டு பேபோ நீ ஓவரா பேசாத, எனக்கு எதை பாட்டும் பயம் கிடையாதுன்னு சொல்ல சார்லியோ அப்பனா நான் உனக்கு நல்ல கனவு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணட்டான்னு சொல்லிட்டு பேபி கிஸ் பண்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே எல்லாரும் ரேஸுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பேபும் சார்லியும் கை பிடிச்சிட்டு ஒன்னா ரேஸ் ட்ராக் உள்ள வர ரேஸ் ட்ராக்கோட கிங்கும் பிரின்ஸும் வராங்கன்னு கமெண்ட்ரி கொடுக்கறாங்க. அதை கேட்டு பேபோ இப்பெல்லாம் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்கடான்னு சார்லி கிட்ட சொல்ல பட் நான் இன்னும் உன்னோட ஃபேனடா இருக்கேன்னு சார்லி சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரப்ப கிம் அவங்கள பாட்டு இப்ப மட்டும் நம்ம ஒரே டீம்ல இல்லாம இருந்திருந்தா நான் தான் நம்பர் 1 இருந்திருப்பேன்னு பேப் கிட்ட சொல்றான். அப்ப ஆலன் ஜெஃபோட அங்க வந்து என்னடா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்க சண்டையை ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்க கிம் ஜெஃப் கிட்ட நீ என் காரை வந்து செக் பண்ணுடான்னு சொல்றான். அதை கேட்டு ஆலனும் டே இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டா, இவன் கிட்ட நான் மட்டும்தான் வேலை சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஜெஃப் கொஞ்சம் அந்த காரை போய் செக் பண்ணிட்டு வான்னு அனுப்பி விடுறான். அதுக்கப்புறமா பேபும் சார்லியும் அவங்களோட கார் கிட்ட போறப்ப சார்லிக்கு இன்னொரு ரேசர் டிக் 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 டாக்னு சொல்றது இவனுக்கு கேக்குது. அப்ப பேபி இவன் கிட்ட வந்துட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்க இவனும் எனக்கு இப்ப ஏதோ கேட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்றான். தென் ஒரு பிரச்சனையும் இல்ல பாட்டுக்கலான்னு சொல்லிட்டு பேப அனுப்பி விட்டுட்டு இவன் கையில கிளவுஸ் போடுறப்ப மறுபடியும் அந்த சவுண்ட் அவனுக்கு கேக்குது. அதனால இவனும் அந்த சட்டம் வர சைட்ல திரும்பி பாக்குறான். கட் பண்ணா இப்ப ரேஸ் பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நார்ட்டும் வழக்கம் போல ரேஸ்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு விளாக் எடுத்துட்டு இருக்கான். ரேஸ் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பேப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் சார்லியும் கிம்மும் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்லயும் போயிட்டு இருக்காங்க. பேப் தான் இந்த தடவை வின் பண்ண போறான்னு அவனோட டீம் மெம்பர்ஸ்லாம் இந்த மானிட்டர்ல ரேஸ பாத்துட்டு இருக்க டீம் இடிஏல இருந்து ஒரு கார் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு டீம் இடிஏலயும் நல்ல ரேசஸ் இருக்காங்க போலன்னு இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல அந்த கார் ஓவர்டேக் பண்ணி 4th பிளேஸ் வரைக்கும் வந்துருது. 3rd பிளேஸ்ல கிம் இருக்கான். அவன் செகண்ட் பிளேஸ்ல இருக்க சார்லிய ஓவர்டேக் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கிறப்ப ஆலன் அவன் கிட்ட நீ ஓவர்டேக் பண்ணாத, பின்னாடி வர காரை பிளாக் பண்ணுன்னு சொல்றான். ஆனா கிம்மும் எனக்கு இப்ப ஓவர்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல அது எனக்கும் தெரியுதுடா, ஆனா இப்ப நம்ம டீமடா வின் பண்ண வைக்கணும்னு சொல்ல கிம்மு அவன் பேச்ச கேட்டுட்டு காரை ஸ்லோ பண்றான். பட் அப்படி பிளாக் பண்ணியும் அந்த கார் கிம்மு ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிருது. தென் சார்லி அந்த காரை பிளாக் பண்ணிட்டு இருக்கான். பட் ஒரு டர்னிங்ல அந்த கார் சார்லியோட காரையும் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிருது. அந்த நேரத்துல சார்லிக்கு அகைன் அந்த டிக் 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 டாக்ன்ற வாய்ஸ் கேக்குது. தென் இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பேப் போயிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி தான் அந்த இடிஏ டீமோட கார் வருது. ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் வர போறான்னு எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த இடிஏ டீம் கார் பேவோட காரை ஓவர்டேக் பண்ணி ரேஸ்ல வின் பண்ணிருது. தென் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவன் கிட்ட வந்துட்டு இந்த ரேஸ்ல வின் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஸ்டின் கேட்க அவனும் நான் எதுவும் நினைக்கல, நான் வின் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றான். தென் நீங்க பிட் பேபையே டோக்கடிச்சிருக்கீங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க இவனும் மேபி பிட் பேபை டோக்கடிக்கிற ஒரே ஆள் நானா இருக்கலாம்னு சொல்றான். அதை கேட்டுட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பேப் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்க வர ஆலன் அங்க வந்து நான் உங்க இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது வெறும் ஃபர்ஸ்ட் ரேஸ் தான், இதை வச்சு சாம்பியன் யாருன்றதெல்லாம் முடிவு பண்ண முடியாது, இப்போதைக்கு பேப் எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க இந்த பையன் பேப் கிட்ட வந்து ஹாய் என்னோட பேரு வில்லி, உன்னை மீட் பண்ணதெல்லாம் சந்தோஷம் பேப்னு சொல்ல பேபோ இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, நீ ஏன் எடுக்க வந்து சொல்லிட்டு இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் இப்ப நான் தான் இந்த ரேஸ் ட்ராக்கோட கிங், நீ அதிகமா லவ்ல மூழ்கிட்டனால உனக்கு தெரியாமலேயே நீ வீக் ஆயிட்டன்னு சொல்ல நார்த் அங்க வந்து என்னடா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கன்னு சண்டைக்கு வரான். அப்ப சார்லியும் எங்களை பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ், பட் பேபி கார்டெல்லாம் தேவையில்ல, அண்ட் இப்ப நீயும் ரொம்ப ஓவரா பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் நீ டோக்குறப்ப அது ரொம்ப அசிங்கமா இருக்கும்னு சொல்ல பேப் ஃபர்ஸ்ட் அங்க ரெண்டு வெளியே வந்துடுறான். அவன் பின்னாடியே மத்தவங்களும் ரேஸ் ட்ராக்கை விட்டு வெளியே வந்துடுறாங்க. தென் சார்லி பேப ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வர நீ வீட்டுக்கு போடா, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு பேப் அங்க ரெண்டு போறான். அதே நேரத்துல இந்த பக்கம் ஆலனும் ஜெஃப்பும் பேசிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, இது வெறும் ஃபர்ஸ்ட் ரேஸ் தானே, அதனாலதான் பேபுக்கு லைட்டா மிஸ் ஆயிருக்கும்னு ஜெஃப் சொல்ல மிஸ் ஆறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, பேப் நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணான், எனக்கு அந்த வில்லியோட திறமைய பார்த்தா பயமா இருக்கு, இந்த வருஷத்தோட சாம்பியன்ஷிப் நம்ம கையில இருக்குமான்றதே எனக்கு டவுட்டா இருக்குன்னு ஆலன் சொல்லிட்டு இருக்க இப்ப பேப் கிட்ட பவர்ஸ் இல்ல, அதனாலதான் இப்படி நடக்குதான்னு ஜெஃப் கேக்குறான். அதுக்கு ஆலனும் ரேஸுக்கு பவர்ஸ் எல்லாம் முக்கியமே இல்ல, ரேசிங்ல நம்மளோட ஸ்கில்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் தான் நின்னு பேசும்னு சொல்ல அதை கேட்டு ஜெஃபோ அப்ப அந்த வில்லி திறமையானவன் தான்னு சொல்றான். அந்த வில்லிய பார்க்கும் போது எனக்கு சின்ன வயசுல பேப பாட்ட மாதிரியே இருக்குன்னு ஆலன் சொல்ல ஜெஃபோ ஆலனோட கைய பிடிச்சிட்டு சரி ஃப்ரீயா விடு, எதுவா இருந்தாலும் பாட்டுக்கலான்னு சொல்றான்.
ஆலனும் சரி வா வீட்டுக்கு போலாம், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் கொடுன்னு கேட்க ஜெஃபும் ஸ்மைல் பண்ணிட்டு ஆலனை கிஸ் பண்றான். தென் ஆலன் நீ ரொம்ப கியூட்டா இருக்கடான்னு அவன் தலையை தடவி கொடுக்கறப்ப ஜெஃப் அவனோட விஷன்ல ஒரு லேப பாக்குறான். என்னடா ஆச்சுன்னு ஆலன் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா வீட்டுக்கு போலான்னு ஜெஃப் சொல்றான். தென் இவன் கார்ல ஏற போறப்ப இன்னொரு விஷன் வருது. அதனால இவனுக்கு நோஸ் ப்ளீடும் ஆகுது. கட் பண்ணா இப்ப பீட்டோட லேப காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் கிட்ட 2 பவர்ஸ் வெளியே எடுக்கிறதுக்கான சீரமை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ்க்காக இவங்க ஒரு பவர் இருக்கிற ஆல்பா கிட்ட அவங்க புதுசா கண்டுபிடிச்ச சீரமை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்ப சார்லி பீட் கிட்ட வந்துட்டு இந்த ரவுண்டுக்கு நீ என்ன அனுப்பி இருக்கணும்னு சொல்ல பீட் அவன் கிட்ட லாஸ்ட் ரவுண்டு நீ தானே பண்ண அண்ட் இந்த நேரத்துல ரேஸ் வர போயிட்டு இருக்கு, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்றான். அதை கேட்டு சார்லி லாஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ண சீரம் ஒர்க் ஆகல, என்கிட்ட இன்னமும் பேபோட பவர்ஸ் இருக்குன்னு சொல்ல இந்த தடவை கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன்னு பீட் சொல்றான். அதே நேரத்துல உள்ள பவர்ஸ் போயிருச்சான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பட் அவனோட பவர்ஸ் அவன்கிட்டயே தான் இருக்குது. அந்த சீரமால அவனோட பவர்ஸ்க்கு எதுவும் ஆகல, பட் சைடு எஃபெக்ட் தான் வருது. அதை பார்த்து பீட் சார்லி கிட்ட நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி ஆகணும்னு சொல்றான். கட் பண்ணா எதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆச்சுன்றதை இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரப்ப நம்மளுக்கு இன்னொரு டாப் ரிசர்ச்சர் தேவைப்படுது. அவங்களுக்கு ஆல்பா ஜெனடிக்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சாங்கன்னா நம்மளால இந்த சீரமை பண்ணி முடிக்க முடியும்னு டச் சொல்ல உன்னை விட பெட்டரான பர்சன் இங்க யாரு இருக்கா, நீ நல்லா திறமையானவனா இருக்கிறனால தானே பீட் ஒன்னு இங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டான்னு சார்லி சொல்ல இப்போதைக்கு நம்ம நாட்டுல இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் ஓபனா பண்ண முடியாது, அதனாலதான் எல்லாத்தையும் நாமளே பண்ண வேண்டியதா இருக்குன்னு பீட் சொல்ல என்கிட்ட ஒருத்தர் யூஎஸ்ல இருக்கிற ரிசர்ச்சரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவன் ஆல்பா ஜெனடிக்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட்னு டச் சொல்ல அதை கேட்டு சார்லியும் அப்ப அவன் இங்க வந்தானா நம்மளால அந்த சீரமை ரெடி பண்ண முடியும்னு சொல்றான். அதை கேட்டு பீட்டும் அவன் இங்க வந்தா நம்ம வேலை முடியும்னா நான் அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் அதை பண்றேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க பேப் அவனோட மைண்ட காம் பண்றதுக்கு பிராக்டிஸ முடிச்சிட்டு நேரா பாக்ஸிங் பண்றதுக்கு போறான். தென் இவ அதெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப சார்லி இவனுக்காக இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அட பாட்ட பேபோ என்னடா பண்றேன்னு கேட்க சார்லி அவனோட பேக வாங்கிட்டு உள்ள வாங்க மாஸ்டர்னு அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி சோஃபால உட்கார வைக்கிறான். தென் பேப் அந்த டேபிள்ல இருக்கிற ஃபிளவர்ஸ பார்த்துட்டு இதை நீயா பண்ணன்னு கேட்க சார்லியும் ஆமா இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கையில அடிபட்டிருக்கத பாக்குறான். மறுபடியும் சண்டை போட்டு வரியான்னு இவன் காயத்து மேல கிஸ் பண்ணிட்டு இப்படி சண்டை போட்டு வந்தா உன்னோட அழகான ஃபேஸ் என்ன ஆகுறதுன்னு சார்லி பேபை கிஸ் பண்ண பேபோ உன்ன மாதிரி லேப்குள்ளேயே இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆமா நீங்க எப்போதும் அந்த சீரமை கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டுட்டு இன்னைக்கு உன்னோட ரவுண்ட் எப்படி போச்சுன்னு கேட்க சார்லியும் இன்னைக்கு நடந்த ரவுண்டுக்கு நான் போகல, இப்ப ரேஸ் நடந்துட்டு இருக்கிறனால பீட் என்ன எடுக்க அலோ பண்ணலன்னு சொல்றான். தென் இந்த தடவையும் எங்களால சீரமை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ண பேபோடனே சார்லி இன்னைக்கு நான்டா ரேஸ்ல தோட்டு இருக்கேன், சோ இன்னைக்கு சோகமா இருக்க வேண்டியது நான்டான்னு சொல்ல அது கேட்டு சார்லியும் அப்ப நான் உன்னை சியர் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றான். கட் பண்ணா இங்க ஜெஃப் சார்லிக்கு கால் பண்றான். பட் சார்லி அதை அட்டென்ட் பண்ணல. அப்ப ஆலன் அங்க வந்து டே இந்த நேரத்துல இங்க என்னடா பண்றேன்னு ஜெஃப் கேட்க இவனும் நான் இன்னும் என்னோட வேலையை முடிக்கல, நான் அதை முடிச்சிட்டு வரேன் நீ போய் தூங்குன்னு சொல்றான். ஆனா ஆலனும் நீ இல்லாம என்னால தூங்க முடியாது, சோ உள்ள வான அவனோட இடுப்புல கை வைக்க இவனும் நீ உள்ள போன அப்புறமா வரேன்னு ஆலனோட கையை எடுத்து விடுறான். அதனால ஆலனும் இப்ப எடுக்கடா உன்னை என்ன தொட விட மாட்டேன்ற, உன்னோட பவர்ஸ் ஏதாச்சும் திரும்ப வந்துருச்சான்னு கேட்க அடிக்கிட்டு ஜெஃபோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல இப்போ என்னால என்னோட பவர்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்ல அப்பனா சரி வா நம்ம ரூமுக்கு போய் தூங்கலான்னு ஆலன் கூப்பிடுறான். ஆனா அப்பவும் ஜெஃப் நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, நான் மெக்கானிக் டீம் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை தண்டாகணும், நான் அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல நீ அதை பொறுமையா நாளைக்கு பண்ணிக்கோடா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல ஜெஃபோ ஆனா நாம ஒரு டீமா ஒர்க் பண்றோம், என்னால மத்தவங்க வெயிட் பண்றது எனக்கு பிடிக்கல, அதோட நாளைக்கு வேயோட இறந்த நாள் வேற, சோ நான் அதுக்கு முன்னாடியே இந்த வேலையை முடிச்சாகணும்னு சொல்ல ஆலனும் சரி சீக்கிரமா முடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். அப்படி ஆலன் உள்ள போனதுக்கு அப்புறமா இவனுக்கு இன்னொரு விஷன் வருது. அதுல இவன் வேவ பார்க்க இவனுக்கு நோஸ் ப்ளீட் ஆகுது. கட் பண்ணா இன்னொரு பக்கம் இங்க ஒரு வேன்ல கென்டா வின்னர் அண்ட் டீன் 3 பேரையும் கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்கெல்லாம் யாரு எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கென்டா கேட்க அந்த கேப்ல டீன் அந்த வேன் டோர் ஓபன் பண்ணி வெளியே ஓடி போயிடுறான். அண்ட் அவனை கிட்னாப் பண்ணிட்டு வந்தவனும் யோசிக்காம டீனை ஷூட் பண்ணிடுறான். கட் பண்ணா இங்க ஒருத்தன் பீட் கிட்ட இப்ப இந்த இடம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க கேட்ட மாதிரியே நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல கொடுத்துட்டு போறான். அந்த ஃபைல வாங்கிட்டு பீட் அந்த ரூம்குள்ள போக அங்க என்ட்ரன்ஸ்லயே வேயோட போட்டோஸ் இருக்கு. அண்ட் இவன் வேக்கு கொடுத்த ஸ்டிக்கி நோட்டும் அங்க இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வேய பத்தி நினைச்சிட்டு இவன் ரூமுக்கு போறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கராச்சில டே ஒழுங்கா தள்ளுடான்னு ஆலன் நார்த் கிட்ட சொல்ல நார்த்தும் நீ என்கிட்ட மட்டுமே வேலையை சொல்ற, உன் பாய் ஃப்ரெண்ட் வேலையை செய்ய மாட்டான்னு சொல்ல ஆலனும் நீ அவனை பத்தி எல்லாம் பேசாத ஒழுங்கா உன் வேலையை பாருன்னு அவனை காரத்தள்ள சொல்றான். அந்த நேரத்துல பிரான்ஸுக்கு படிக்க போன சோனிக் திரும்ப வரான். அவன் இங்க வந்ததும் ஃபர்ஸ்ட் ஆலனை போய் அக் பண்ண அடுத்தடா இவன் நம்ம
நம்ம கிட்ட தான் வருவான்னு நார்த் அவனைய பாக்குறான். ஆனா சோனிக்கோ ஆலனுக்கு அப்புறமா ஜெஃப் கிட்ட போய் பேசுறான். அதுக்கப்புறமா இவன் நார்த் கிட்ட வந்து எப்படிடா இருக்குன்னு கேட்க, இவனும் நீ இங்க வருவேன்னு நான் நினைச்சு பாக்கல, நீ ரேடாரை விட்டு காணாம போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்ல, அதுக்கு இவனும் ஆமா என்ன பண்றது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர், சோ எனக்கு அங்க அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா அதான் இப்ப நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல, நார்த் அவங்கிட்ட இன்னும் நீ எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்பேன்னு கேக்குறான். அதுக்கு சோனி கேன்சல் பண்றதுக்கு முன்னாடியே ஆலன் அவங்க கிட்ட நீங்க 2 பேரும் உள்ள போய் மற்ற வேலைய பாருங்க, எல்லாரும் இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவங்கள உள்ள அனுப்பி விடுறான். அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா ஜெஃப் ஆலன் கிட்ட நீ அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க பாக்குறியான்னு கேட்க, அதுக்கு ஆலனும் நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போறேன், அவங்க வருஷ கணக்கா உன்னடா சுட்டிட்டு இருக்காங்க, நான் ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ணிருக்கேன், பட் உண்மையை சொல்ல போனா இதுங்க தேருன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லன்னு சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்த் வேவோட கார் மேல வேயோட போட்டோவை வைக்கிறான். அட அவன் கரெக்டா வைக்கிறானான்றத ஆலன் மேல இருந்து பாட்டு சொல்லிட்டு இருக்கிறப்ப கிம் ஆலன் கிட்ட பேச வரான். நான் எக்ஸ் சென்டர் டீமை விட்டு ரிசைன் பண்றேன்னு அவன் சொன்னதும் ஆலன் ஷாக் ஆயிட்டு என்னடா திடீர்னு வந்து இப்படி சொல்ற, உனக்கு இங்க என்னடா பிரச்சனை இருக்குன்னு கேட்க, கிம்மும் நான் இந்த டீம்ல இருக்கிற வரைக்கும் என்னால நம்பர் 1 ஆகவே முடியாது, இப்ப புதுசா வந்து சின்ன பையன் பேப டோக்கடிச்சிருக்கான், இதுக்கப்புறமும் என்னால இங்க சும்மா இருக்க முடியாது, நான் என்னோட கோலை நோக்கி போகணும், அதுக்கு நான் இங்க 2 போய் ஆகணும்னு சொல்ல, அதை கேட்டு ஆலனும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, ஆனா இந்த இடத்துல நாங்க டீமாடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல, அது எனக்கும் தெரியும், அந்த அடுப்படி பேப் மட்டும்தான் எப்பவும் நம்பர் 1 இருப்பான், எனக்கு அது புரியுது, நான் அதுல எந்த தப்பும் சொல்லல, நம்ம ரேஸ் ட்ராக்குள்ள மட்டும்தான் காம்படிட்டர்ஸா இருப்போம், மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டு, சப்போஸ் நான் ரேஸ்ல பேபையும் வில்லியையும் டோக்கடிச்சிட்டேன்னா நீ என் மேல கோவப்படாதுன்னு சொல்ல, ஆலனும் சரிடா குட் லக்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா இவன் ஸ்மோக் பண்ணலான்னு லைட்டர் எடுக்கிறப்ப ஜெஃப் அங்க வந்து என்ன நீ பார்க்க ஸ்ட்ரெஸ்ஸா தெரியறன்னு கேக்குறான். அதுக்கு ஆலனும் கிம் நம்ம டீமை விட்டு போயிட்டான்னு சொல்ல, அவன் இந்த மாதிரி முடிவடா எடுப்பான்னு நான் அப்பவே நினைச்சேன்னு ஜெஃப் சொல்றான். அதுக்கு ஆலனும் கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் வளர்ந்து எல்லாரும் அவங்களோட வழியில போக ஆரம்பிச்சிருவாங்க, அதை நினைக்கிறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, ஜெஃப் அவனை ஆக்ட் பண்ணிட்டு யார் போனா என்ன நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இவங்க எல்லாரும் வேயோட போட்டோக்கு முன்னாடி கேண்டில் ஏற்றி வச்சுட்டு எல்லாரும் சைலண்டா நிக்கிறாங்க. அப்ப நார்த் அவங்களோட மூட லிஃப்ட் பண்றதுக்கு ஏவே நீ போய் 1 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன் என் கனவுல வந்து ஒரு லக்கி நம்பரை சொல்லாம இருக்குன்னு கேட்க, அதை கேட்டு ஆலனும் ஜெஃபும் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அண்ட் சோனிக்கும் எந்த நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்குன்னு நார்த்த பின்னாடி இழுத்துட்டு போறான். அதுக்கு நார்த்தும் எல்லாரும் சைலண்டா நின்னுட்டு இருக்கீங்க, ஒருத்தர் அந்த சைலன்ஸ பிரேக் பண்ணணும்லன்னு சொல்ல, ஆலன் அதை கேட்டு நார்த் சொல்றதும் கரெக்ட் தான், நாம இப்படி ஃபீல் பண்றனால எதுவும் நடக்க போறது இல்லன்னு சொல்லிட்டு இவன் பேப பாட்டு நீ என்ன தப்பா நினைச்சுக்காடா, வேக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ இந்த மாதிரி சோகமா இருக்கிறத அவன் விரும்ப மாட்டான்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறமா பேப் அவன் கையில வச்சிருந்த பொக்கேவை கொண்டு வந்து வேயோட கார் மேல வச்சுட்டு நீ தாண்டா எனக்கு இருந்த ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் எப்பவும் உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்ல, சார்லி பேப் பின்னாடி வந்து நின்னுட்டு நான் உன்னோட இடத்துல இருந்து பேப நல்லா பாட்டுப்பேன்னு வேயோட போட்டோவை பாட்டு சொல்றான். அந்த நேரத்துல பீட்டோ அங்க வந்து வேயோட கார் மேல அந்த பொக்கேவை வைக்க மற்றவங்க எல்லாரும் பீட்டை தனியா விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பீட் வேயோட போட்டோவை பாட்டு நானும் உன்னை லவ் பண்றேன்டான்னு சொல்றான். கட் பண்ணா இங்க பேபும் சார்லியும் வெளியே கிளம்பிட்டு இருக்கிறப்ப ஜெஃப் சார்லிய பார்க்க வரான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டான்னு சொல்ல, இவனும் நம்ம அப்புறமா பேசலாமா, இப்ப நான் பேப் கூட வெளியே போறேன்னு சொல்றான். ஆனா ஜெஃப் கொஞ்ச நேரம் தாண்டா ஆகும்னு சொல்ல, சார்லி பேப் கிட்ட நீ கார்ல போய் வெயிட் பண்ணுன்னு அவனை அனுப்பி விட்டுட்டு இப்போ உனக்கு என்னடா என்கிட்ட சொல்லணும்னு கேட்க, ஜெஃபோ எனக்கு இப்ப என்னோட பவர்ஸ் திரும்ப வந்துருச்சு அண்ட் என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட பவர்ஸ் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்ப நான் பாக்குற விஷயம்ஸ் எல்லாமே ரொம்ப நேரம் போகுது அண்ட் அடால சில நேரத்துல எனக்கு நோஸ் பிளீடும் ஆகுதுன்னு சொல்ல, அதை கேட்டு சார்லியும் அப்ராட்ல இருந்து புது ரிசர்ச்சர்ஸ் வராங்க, நாங்க சீக்கிரமாவே அந்த சீரமை கண்டுபிடிச்சிருவோம், இது எல்லாமே சரியாயிரும்னு சொல்ல, அதை கேட்டு ஜெஃபோ இப்ப பிரச்சனை சீரம் கிடையாது, நான் பாக்குற விஷன்ஸ் தான்னு சொல்ல, நான் பாக்குறதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போறதா இல்ல அது என்னதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, அதை கேட்டு சார்லியும் அப்படி என்னடா பாட்டன்னு கேக்குறான். அதுக்கு ஜெஃபோ நான் வேய பாட்டன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப சார்லி பேபை இந்த லேபுக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறான். ஆனா பேபுக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இந்த இடத்த பாக்குறப்ப என்னோட சைல்ட்ஹுட் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு, சார்லி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி சொல்லு, நீங்க யாரையும் புடிச்சிட்டு வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணல தானேன்னு கேட்க, இல்ல இங்க வரவங்க எல்லாரும் அவங்கள விருப்பப்பட்டு தான் வராங்கன்னு சார்லி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறமா இந்த லேப் பார்க்க சூப்பரா இருக்கு, பட் ஏதாச்சும் ஜாம்பியை உருவாக்கி விட்டுறாதீங்கன்னு சொல்ல, இங்க எந்த ஒரு ஜாம்பியும் கிடையாதுன்னு பீட் அங்க வரான். அப்ப சார்லி பீட் கிட்ட நான் பேபுக்கு இந்த லேப சுட்டி காட்டிட்டு இருக்கேன், இதுல உங்களுக்கு ஓகே தானேன்னு கேட்க, பீட்டும் இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு நீ சார்லி எங்க அனுப்பி வச்சதுக்கு தேங்க்ஸ்னு இவன் பேப் கிட்ட சொல்றான். அதுக்கு பேபு நீ என்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, நான் ஒன்னும் இவனை விருப்பப்பட்டு இங்க அனுப்பல, ஜஸ்ட் என்னால இவனை ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்றப்ப அங்க லியோ பீட்டை பார்க்க வரா. அவகிட்ட
கேட்ட பீட் இன்னைக்கு ஒரு நியூ ட்ரையல் இருக்குதானே, அதை விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ற, டச் எங்க இருக்கான்னு கேட்க, டச் இப்ப இங்க புதுசா வர ரிசர்ச்சரை பிக்கப் பண்றதுக்காக போயிருக்கான்னு சொல்றா. அதை கேட்டு அந்த புது ரிசர்ச்சர் இன்னைக்கே வரானான்னு பீட் கேட்டுட்டு இருக்க, டச்சும் அந்த புது ரிசர்ச்சரும் அங்க வந்துடுறாங்க. அண்ட் அந்த புது ரிசர்ச்சரை பார்த்து இவங்க 3 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அவனை பார்த்ததும் பேப் உடனே வேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போக, மற்ற 2 பேரும் அவன் பின்னாடி போறாங்க. இதுக்கு சான்ஸே இல்லைன்னு பேப் சொல்லிட்டு இருக்க, பீட் இவனை வேன்னு கூப்பிட்டு அவனை அக் பண்றதுக்கு கிட்ட வரான். அப்ப இவனும் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது, என்னோட பேரு கிறிஸ்னு சொல்றான். அண்ட் டச்சும் இவனோட பேரு கிறிஸ், நம்ம எதிர்பார்த்த ரிசர்ச்சர்னு சொல்ல இவங்க 3 பேரால அதை நம்ப முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேக்கு அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாதுன்னு பேப் சொல்ல, கிறிஸும் நீங்க என்ன அனலைஸ் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, நானும் நீங்க சொல்ற ஆளும் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லைன்னு சொல்றான். அப்ப பேப் பீட் கிட்ட உன்கிட்ட தான் பவர்ஸ் இருக்குல்ல, அவன் உண்மையை தான் சொல்றானான்றத செக் பண்ணி பாருன்னு சொல்ல, பீட்டும் அவனை டச் பண்ணி பார்த்துட்டு இவன் சொல்றது உண்மைதான், இவனுக்கு வேய பத்தி தெரியும், ஆனா அவன் பார்க்க எப்படி இருப்பான்றது தெரியாதுன்றான். அதை கேட்ட கிறிஸும் இப்ப வச்சு என்ன நம்புறீங்களா, நான் இங்க வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன், நீங்க தானே என்ன இன்வைட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இவன் பீட் கிட்ட எனக்கு உங்க கூட ஒர்க் பண்றதுல சந்தோஷம்னு சொல்ல, அதுக்கு பீட்டும் சாரி பட் நம்ம 2 பேரால ஒன்னா ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டச் கிட்ட வேற ரிசர்ச்சரா தேட சொல்லிட்டு போறான். அண்ட் டச்சும் சார்லியும் பீட் பின்னாடி போயிட பேபும் கிறிஸும் மட்டும் அங்க தனியா நிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க கிட்னாப்பர்ஸ் கென்டாவையும் வின்னரையும் ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு வராங்க. அண்ட் அங்க இவங்க டோனிய பாட்டரும் 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இதோட எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பேப் அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட கிறிஸ் பார்க்க வே மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட போட்டோவை காட்டுறான். நார்த்தோட பாட்டரும் ஆமா இவன் பார்க்க வேயோட குளோன் மாதிரியே இருக்கான்னு சொல்ல, ஆலனோட வாங்கி பாட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேக்கு எந்த ஒரு ரிலேட்டிவும் கிடையாது, அப்போ இது எப்படி பாசிபிளா இருக்கும்னு கேட்க, இதுக்கு பேரு தான் டபுள் கேங்கரான்னு ஜெஃப் சார்லி கிட்ட கேக்குறான். அதுக்கு சார்லியும் ஆமா எந்த ஒரு டிஎன்ஏ மேட்சும் இல்லாம 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள தான் டபுள் கேங்கர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஆனா அது இம்பாசிபிளும் கிடையாதுன்னு சொல்ல பேபட நம்ப மாட்டேன்றான். அவனுக்கு வேயோட இறப்புல கிறிஸுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்ற டவுட் வருது. ஆனா சார்லியோ நீ வெறும் ஓவர் திங்கிங் தான் பண்ற, பீட் தான் கிறிஸ செக் பண்ணி பார்த்துட்டு அவன் பொய் சொல்லலன்றத சொல்லிட்டானேன்னு சொல்ல மத்தவங்களும் ஆமாடா நீ ஜஸ்ட் ஓவர் திங்கிங் தான் பண்ற, நாம அன்னைக்கு டோனியோட வீட்டுல என்ன நடந்ததுன்றதான் நம்ம கண் முன்னாடி பார்த்தோமேன்னு சொல்லிட்டு இத பத்தி நம்ம அவ்வளவா யோசிக்க வேணான்னு ஆலன் சொல்ல, ஆனா பேபுக்கு கிறிஸ் மேல டவுட்டா இருக்கிறனால நாம கிறிஸ வாட்ச் பண்ணலான்னு ஜெஃப் சொல்றான். கட் பண்ணா இப்ப சோனிக் இங்க தனியா நின்னுட்டு யார் கூடயோ பேசிட்டு இருக்கிறப்ப நார்த் அங்க வரான். அவன் அங்க வரத சோனிக் பார்த்தடும், நான் அப்புறமா உனக்கு மெசேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறான். அப்ப நார்த் இவன் கிட்ட நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்க இவனும் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அதனால இவனும் சரி நான் எதுக்காக இங்க வந்தேன்றத சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே சாப்பிட போலாமா, நான் மத்தவங்களையும் கூப்பிடுறேன்னு சொல்ல, சோனிக்கோ இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா, இப்பதான் வே மாதிரியே இருக்கிற ஒருத்தன் வந்திருக்கான், அவனை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி மத்தவங்களால என்ஜாய் பண்ண முடியும்னு கேட்க, அதை கேட்டு இவனும் என்னடா நீ என்ன வேணும்னே அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு கேட்க, அதுக்கு இவனும் இல்லையே நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற பிரச்சனை சரியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்ல, அதுக்கு நார்டோ அப்ப அது நீ பாரிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நடக்குமான்னு கேக்குறான். எனக்கு தெரியல பட் என்னால முடியலனா நீ நான் நெக்ஸ்ட் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அங்க 2 போக, அதை கேட்டு நார்ட் ஃபீல் பண்றான். கட் பண்ணா இங்க பீட் தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிறிஸ் அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்றான். அப்ப பீட் கிறிஸ திரும்பி பார்க்க அவனுக்கு வேயோட ஞாபகம் வருது. நீ என்ன ஃபாலோ பண்றியான்னு கேட்க, இவனும் இப்ப நீ எங்க இருப்பேன்னு டச் கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு நான் இங்க உன்கிட்ட கொஞ்சம் பேசுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு நான் இங்க உன்னோட லேப்ல ஒர்க் பண்றதுக்கு ஒரு ரிசர்ச்சரா வந்திருக்கேன், என்னோட வேலை இங்க முடிகிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப மாட்டேன்னு சொல்ல, இவனும் நீ பவர்ஸ் எடுக்கிற ட்ரக்க பத்தி பேசுறியான்னு கேக்குறான். அதுக்கு கிறிஸோ நான் ஒரு ரூமரை கேள்விப்பட்டேன், யாரோ ஒருத்தர் நிறைய பணம் கொடுத்து நிறைய ரிசர்ச்சர்ஸ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நான் இத பத்தி மத்தவங்க கிட்ட கேக்குறப்ப எனக்கு ஒழுங்கான பதில் எதுவும் கிடைக்கல, இதை கேக்குறப்ப உனக்கு சந்தேகமா இல்லையான்னு கேட்டுட்டு இந்த நேரத்துல நீ என்னைய மட்டும் தான் நம்ப முடியும், சோ இப்ப நான் உன்னோட டீம்ல ஜாயின் பண்ணலாமான்னு கேக்குறான். கட் பண்ணா இங்க பேப் வெளியே கிளம்புறப்ப சார்லி நானும் வரேன்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி உட்காந்துக்கிறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ஒரு இடத்துல நின்னு பேசுறாங்க. நீ இப்ப கொஞ்சம் காமா இருன்னு சார்லி சொல்ல, இப்ப நான் ஓகே தானே பேப் சொல்றான். ஆனா சார்லி அவன் பக்கத்துல வந்து நின்னுட்டு நீ ஓகேவா இருந்திருந்தா இந்த மாதிரி ஓடி வந்திருக்க மாட்டேன், நல்ல வேலை நான் கரெக்டான டைமுக்கு வந்து உன்னை புடிச்சிட்டேன்னு சொல்ல, பேபோ நீ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடான்னு ஸ்மைல் பண்ணிட்டு நாளை காலையில நம்ம ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த மேட்ச்ல நம்ம அவன் கிட்ட தோற்றுறவே கூடாதுன்னு சொல்ல, நீ யாரு வில்லிய பத்தி சொல்றியான்னு சார்லி கேட்டுட்டு அவன் வெறும் ஒரு மேட்ச்ல தானே வின் பண்ணிருக்கான், அதுக்கு நீ பெருசா எடுத்துக்கிறேன்னு கேட்க, அதுக்குன்னு நீ இப்படியே ஃப்ரீயா விடாத, நீ விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு, அப்படி இல்லனா ஒரு நாள் அவன் உன்னோட இடத்தை எடுத்துப்பான்னு சொல்ல, இப்ப என்ன நீ அவன் என்னோட திறமையானவன்னு சொல்ல வரையான்னு சார்லி கேக்குறான். அதுக்கு பேபோ அவன் என்னோட லெவலுக்கு இருக்கான், சோ கண்டிப்பா அவன் உன்னோட பெட்டராடா இருப்பான்னு சொல்ல, சார்லி இவனை முறைச்சு பாக்குறான். அதனால பேபோ என்ன நான் இன்னொரு பையனை பத்தி பேசுறது உனக்கு ஜெலஸா இருக்கான்னு கேட்டு அவனை வெறுப்பேட்ட சார்லி அவனை கிஸ் பண்ணிட்டு அப்போ நான் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் மேட்ச்ல நான் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்றத காட்டுறேன்னு சொல்றான். அதை கேட்டு பேபோ ஸ்மைல் பண்ணிட்டு சார்லியை கிஸ் பண்ண ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி கிஸ் பண்ணி விளையாடிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க இந்த கிட்னாப்பர் கென்டாவையும் வின்னரையும் ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு வரான். அங்க இவங்க டோனி உயிரோட இருக்கிறத பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப டோனியும் என்னடா நான் உயிரோட இருக்கிறத பார்த்து உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கான்னு கேட்டுட்டு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என் பசங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தராம நான் விட மாட்டேன்னு சொல்ல வின்னர் உடனே நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டோனி, நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு சரண்டர் ஆயிடுறான். அப்ப இவரும் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்னு கென்டாவை பார்த்து சொல்ல இவனும் நீங்க ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே பாத்துக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போக அப்ப டோனி இவனை ஸ்டாப் பண்ணி நீ எப்ப நினைச்சாலும் இங்க வரலாம், அப்பா உன்னை ஏத்துக்க தயாரா இருக்குன்னு சொல்ல இவனும் எனக்கு அப்பாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்புறான். அப்ப இந்த கிட்னாப்பர் கென்டாவை பார்த்து கன் எய்ம் பண்ண டோனி அவனுக்கு சிக்னல் காட்டினதும் இவன் கன் வச்சு ஷூட் பண்ணாம அதை வச்சு கென்டாவை அடிச்சு அவனை மட்டையாக்கிடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் அங்க வந்து கென்டாவை அங்க ரெண்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப வின்னர் டோனி கிட்ட நீங்க கென்டாவை எதுவும் பண்ண போறது இல்லையான்னு கேட்க இவரும் அதுக்கு எனக்கு இப்ப கென்டா முக்கியம் இல்லைன்னு சொல்லவும் அப்போனா உங்களோட டார்கெட் எக்ஸென்டர் டீமான்னு கேக்குறான். அதுக்கு இவரும் நீ அதை வெயிட் பண்ணி பாரு, நாங்க அனுப்பியிருக்க ஆளு அந்த எக்ஸென்டர் டீமை தனித்தனியா பிரிக்க போறான்னு சொல்றாரு. அதே நேரத்துல இங்க அந்த கிட்னாப்பர்ஸ் கென்டாவை ஒரு ரோட் சைட்ல தூக்கி போட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா இங்க கிறிஸ் உட்காந்து டோனி அண்ட் வே இறந்து போன நியூஸ படிச்சுட்டு இருக்கான். தென் அடுத்த நாள் இங்க ஆலன் அவனோட ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நல்லா இருக்கிற பல்பை மாட்டிட்டு இருக்கிறப்ப அந்த பல்பு கீழே விழுந்து உடஞ்சிருது. அதை கிளீன் பண்ணலான்னு பாக்குறப்ப அந்த கிளாஸ் அவனோட கையில குட்டிர ஜெஃப் அங்க உடனே வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவனோட விரல சப்பி அந்த ப்ளீடிங்க ஸ்டாப் பண்றான். அப்ப ஆலனும் எதுவும் பேசாம ஜெஃபையே பாத்துட்டு இருக்க நீ இப்ப என்ன யோசனையில இருக்கன்னு கேட்டுட்டு ஜெஃப் அந்த கிளாஸஸ் கிளீன் பண்றான். நீ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப எதையாச்சும் ரிப்பேர் பண்ற ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணுன்னு ஜெஃப் சொல்ல நான் இப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு இவன் கேக்குறான். ஏன்னா நானும் நீ நினைக்கிறத தான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ இப்ப அந்த வே மாதிரியே இருக்கிற கிறிஸ பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்க ஆலனும் அதுக்கு ஆமா இது என்னால ஈஸியா ஏத்துக்க முடியல, ஒருவேளை இது எல்லாத்தையும் யாரோ பிளான் பண்ணி பண்றாங்களோன்னு கேட்க இவனும் நீ தான் பேப் கிட்ட ஓவர் திங்கிங் பண்ணாடுன்னு சொன்ன, இப்ப நீயே ஓவர் திங்கிங் தான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல அதுக்கு ஆலனும் ஏன்னா எனக்கு பேப பத்தி தெரியும், அவன் சரியா யோசிக்காம எதையாச்சும் பண்ணி வச்சிருவான்னு சொல்ல நீ இன்னமும் வேவ மிஸ் பண்றதானு ஜெஃப் கேக்குறான். அதுக்கு ஆலனும் இப்ப அவனை மிஸ் பண்றதுனால என்ன மாறிட போடுன்னு கேட்டுட்டு அண்ட் அந்த பவர் எடுக்கிற ட்ரக் எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது எனக்கு தெரியும் அண்ட் அதை ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா கிறிஸ் இங்கே ரெண்டாகணும்னு சொல்லிட்டு ஆனா நான் நினைக்கிறேன் உனக்கு அந்த ட்ரக் எல்லாம் தேவைப்படாது, இந்த ஒரு வருஷமா நீ உன்னோட பவர்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்றியேன்னு சொல்ல அதை கேட்டதும் ஜெஃபோட ஃபேஸ் மாறிடுது. அதை பாட்டு ஆலனும் என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட, உன்னோட பவர்ஸ் உனக்கு வேணுமா, அது உனக்கு பிடிச்சி போச்சான்னு கேட்க இவனும் அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு நான் அந்த பவர்ஸ வச்சுக்கணுமான்னு கேட்க ஆலனும் அது உன்னோட விருப்பம்டான்னு சொல்லிடுறான். அதை கேட்டு ஜெஃபோ சரி நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப இந்த மாதிரி ரிப்பேர் பண்ற ஒர்க்க ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு வா நம்ம சாப்பிட போலான்னு அங்க இருந்து போக ஆலன் அவனை பின்னாடி இருந்து அப் பண்ணிட்டு எனக்கு இப்ப சாப்பிட வேற ஒண்ணு வேணும் கிடைக்குமான்னு கேட்டு இவன் ஜெஃப கிஸ் பண்றான். கட் பண்ண இங்க கராஜ்ல பேப் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பேப் காலையிலேயே பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டியான்னு நார்த்தும் சோனிக்கும் அங்க வராங்க. அப்ப பேப் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் மேட்ச்ல வின் பண்ண முடியும்னு சொல்ல ஆனா ஓவரா பிராக்டிஸ் பண்றதும் நல்லது இல்லன்னு நார்த் சொல்றான். அதை கேட்டு சார்லி நீ பேப ஸ்டாப் பண்ணாத, அவன் திரும்பவும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வர வரைக்கும் நிறுத்த மாட்டான்னு சொல்ல ஆலன் அங்க வந்து நிக்கிறான். அப்ப சார்லி நான் என்னோட ட்ரைனிங்கையும் இன்க்ரீஸ் பண்ண போறேன், அந்த வில்லிய நான் பேப் கிட்ட நெருங்க விட மாட்டேன்னு சொல்ல என்னடா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்கன்னு நார்த் சொல்லிட்டு ஆனா சாம்பியன்ஷிப் வெறும் ஒரு மேட்ச பாட்டு கொடுக்க மாட்டாங்க, அட எல்லா மேட்சோட பாயிண்ட்ஸையும் தானே ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கன்னு கேட்க கிம் நம்மளோட டீமை விட்டு போயிட்டான் அது ஞாபகம் இருக்கான்னு சோனிக் கேட்டுட்டு இப்ப நம்ம இன்னொரு ரேசருக்கு எங்க போறது, இடிஏ டீம்ல 3 ரேசர்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல ஆலன் அதை கேட்டு நம்ம கிம்மோட இடத்துல இன்னொரு ரேசரை இறக்கணும், இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு ஈஸியா சொல்ல இத நீ ஈஸியா சொல்லிட்ட ஆனா இப்ப ஆல்ரெடி சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இந்த நேரத்துல யாரு நம்ம டீமுக்கு வருவான்னு ஜெஃப் கேட்க பேப் ஆலன் கிட்ட நான் சார்லிக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், நீ அடுத்த மேட்ச்க்கான பிளானை எங்க 2 பேரை வச்சு போடுன்னு சொல்ல ஆலன் அதுக்கு எனக்கு திறமையான ரேசர்லாம் தேவையில்ல, நம்மளோட டீம் ஒர்க்க பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டாலே போடும்னு சொல்லிட்டு இங்க ஸ்கில் முக்கியம் இல்ல, அதை ட்ரைனிங் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆனா ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல அந்த மாதிரி ஆளை நம்ம எங்க போய் தேடுறதுன்னு சார்லி கேக்குறான். அப்ப ஆலன் நார்த்த பார்த்து நீ தாண்டா ஆடுன்னு சொன்னதும் எல்லாரும் அதை கேட்டு ஹாப்பி ஆயிடுறாங்க. சோனிக்கும் நார்த்த போய் அக் பண்ணிக்கிறான். அப்ப பேப் அவன் கிட்ட நான் உனக்கும் சார்லிக்கும் ட்ரைனிங் கொடுக்கறேன் சோ ரெடியா இருன்னு சொல்ல நார்த்தோ நான் எல்லாத்துக்கும் ரெடின்னு சொல்லிட்டு இவன் ஆலன் கிட்ட கிம் அவன் போறப்ப அவனோட பர்சனல் மெக்கானிக்கையும் கூட்டிட்டு போயிட்டான், இப்ப நீ அந்த இடத்துக்கு யாரு போட போற, ஜெஃபால எல்லாத்தையும் தனியா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு கேட்க அதுக்கு ஆலனும் யார் சொன்னா நான் என் பாய் ஃப்ரெண்ட தனியா வேலை செய்ய விட போறேன்னு சொல்லிட்டு நீ இப்ப உள்ள வாடான்னு ஆலன் யாரையோ கூப்பிட டீன் அந்த இடத்துக்கு வரான். அவனை பாட்டடும் பேப் அவனை அடிக்க போக ஆலன் பேப ஸ்டாப் பண்றான். அப்ப இவனும் நீங்க என்னடா பண்றன்னு கேட்க அதுக்கு ஆலனும் அதை நான் சொல்றேன்னு இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நைட்டு ஆலன் கிச்சன்ல தண்ணி குடிச்சிட்டு அவனோட ரூமுக்கு போறப்ப வெளியே யாரோ போறத பாக்குறான்.
இருக்கான். அதனால இவன் உடனே பேட்டையும் டார்ச்சையும் எடுத்துட்டு வெளியே வந்து பார்க்க அங்க டீன் ஆலன் என்ன எதுவும் பண்ணிராத நான் தான் இதுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க டீனை உள்ள கூட்டிட்டு வந்து நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்க அவனும் கிட்னாப்பர் சவனை கென்டாவை வின்னரை கிட்னாப் பண்ணிட்டு வந்தத சொல்றான். இவன் அந்த கிட்னாப்பர் ஷூட் பண்றப்ப புல்லட் பட்டு கீழே விழல, அதுக்கு பதிலா அங்க பக்கத்துல இருந்த பள்ளத்துக்குள்ள விழுந்திருக்கான். அதை கேட்டுட்டு உன்னை கிட்னாப் பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு ஜெஃப் கேட்க எனக்கு அவங்க யாருன்னு தெரியல, பட் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்ன்றது மட்டும் தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் நாளை காலையில இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். ஆனா இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கிட்டுமா, எனக்கு போகிறதுக்கு வேற இடம் இல்லன்னு சொல்ல ஆலனும் அப்ப நாளைக்கு மட்டும் நீ எங்க போவன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் எனக்கு தெரியல, மேபி எங்கேயாச்சும் போயிட்டு என்னோட லைஃப நியூவா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல நீ கராஜுக்கு வந்து ஒர்க் பண்றியான்னு ஆலன் கேக்குறான். ஆனா நான் நிறைய தப்பு பண்ணிருப்பேன், மத்தவங்க எப்படி என்ன அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு கேட்க மத்தவங்க உன்னை நம்பணும்னா நீ அதுக்கேட்ட மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் செகண்ட் சான்ஸ் நம்புற ஆளு, அதனால இதுக்கு முன்னாடி நடந்தத மறந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணு, என்னடா இருந்தாலும் நீயும் எங்களோட ஃபேமிலில ஒருத்தன்டான்னு சொல்ல டீனும் அதை கேட்ட தேங்க்ஸ் சொல்றான். கற்பனா இங்க டீன் பேப் கிட்ட சாரி கேட்க ஆலனும் இவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான்டா நான் இல்லன்னு சொல்லல, சோ இவன் இங்க இருக்கலாமா வேண்டாமான்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்ல டீன் மறுபடியும் பேப் கிட்ட சாரி கேட்டுட்டு உனக்கு இதுல விருப்பம் இல்லனா நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன், இனி இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்ல பேபோ அவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றதே நல்லா புரிஞ்சுக்க முடியுது, அப்புறம் உன்னை அவங்க ஒரு டாப் ரேசரா ஆக்குறேன்னு சொல்லி தானே ஏமாட்டினாங்கன்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்லிட்டு ஆனா இப்ப நான் ரேசிங்க விட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் ரேசிங்குள்ள வரமாட்டேன், இப்ப என்னோட கோல் எல்லாமே உங்களுக்கு என் மேல நம்பிக்கையை வர வைக்கிறது தான், அதுக்காக நான் இங்க மெக்கானிக்கா ஒர்க் பண்றேன்னு சொல்ல அதை கேட்டு ஜெஃப் பேப் கிட்ட நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல, இவன் எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவான், இவன் என்ன பண்றான்றத நான் பாத்துட்டே தான் இருப்பேன், அதனால இவனுக்கு தப்பு பண்றதுக்குலாம் டைம் இருக்காதுன்னு சொல்ல பேபோ டி நீங்க கராஜ்ல தங்க போறனால கராஜ்ல இருக்கிற பெஞ்சஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருடா, எனக்கு அது பார்த்தாலே பயமா இருக்குன்னு இவன் நார்த்து கிட்ட சொல்ல டீனும் அப்ப நான் இங்க ஒர்க் பண்ணலாமான்னு பேப் கிட்ட கேக்குறான். அதுக்கு இவனும் ஆமா ஆனா நான் இதை அலனுக்காக தான் ஒட்டுக்கிட்டேன்னு சொல்ல டீனும் பேப் கிட்ட அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அப்புறம் எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப நீ என்னடா இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, போய் எல்லா பெஞ்சஸையும் ஒளிச்சு வைடான்னு நார்த்து கிட்ட சொல்ல அதை கேட்டு அவனும் அப்ப நீ ஜோக் பண்ணலையா சீரியஸா தான் சொன்னியான்னு கேட்டுட்டு அங்க ரெண்டு ஏஞ்சி போக ஆலன் டீனையும் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்றான்னு அனுப்பி விடுறான். அதுக்கப்புறமா பேப் சார்லிக்கும் நார்த்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கறான். ஒரு லேப முடிச்சிட்டு 3 பேரும் காரை பார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஜெஃப்பும் டீனும் வந்து காரை செக் பண்றாங்க. அப்ப ஜெஃப் டீன் ஒழுங்கா வேலை செய்யறானான்னு பாத்துட்டு இவன் இன்னொரு காரை செக் பண்றதுக்கு போறப்ப அவனுக்கு ஒரு விஷன் வந்து கீழே உட்காந்துடுறான். ஆனா அது அங்க இருக்கிற யாரும் கவனிக்கல. அன்னைக்கு நைட்டு பேப் பார்ல தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வில்லி அங்க வரான். ஹாய் பேப் நீ எப்படி இருக்குன்னு அவன் பக்கத்துல வந்து உட்கார நீ ஒன்னும் என் ஃப்ரெண்ட் இல்லையே அப்ப எதுக்கு இங்க வந்து உட்காடுறேன்னு பேப் கேக்குறான். அதுக்கு வில்லியும் நம்ம ஒரே ஃபீல்ட்ல இருக்கோம், சோ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ தான் என்னோட ஐடல், நான் உன்னை பார்த்துதான் ரேசிங்குள்ள வந்தேன், எனக்கு உன்ன மாதிரி ஒரு டாப் ரேசர் ஆகுறது தான் ஆசைன்னு சொல்ல அதை கேட்டு பேபும் அப்புறம் வேற என்ன நீ ஒன்னும் என்கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ற மொத ஃபேன் பாயும் இல்ல அண்ட் கடைசி ஃபேன் பாயாவும் இருக்க போறது இல்லன்னு சொல்ல ஆனா கடைசியா உன்னை அப்ரோச் பண்ணவன் இப்ப உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கான், சோ எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு கேட்டுட்டு அண்ட் நான் அந்த சார்லியோட அழகா இருக்கேன்லன்னு சொல்ல அதை கேட்டு பேபோ நீ என்ன பத்தி எது வேணாலும் பேசிக்கோ ஆனா என் பாய் ஃப்ரெண்ட பத்தி பேசாதன்னு வார்ன் பண்றான். அதுக்கு வில்லியும் சரி நான் பேசலன்னு சொல்லிட்டு இப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க போனா நீங்க 2 பேரும் எப்பவும் ஒன்னாதானே இருப்பீங்கன்னு கேட்க நீ என்ன அடுத்தவங்க விஷயத்துல தலையிடலன்னா செட்டா போயிருவேன்னு பேப் கேக்குறான். அப்பவும் வில்லி சும்மா இருக்காம பேப் கிட்ட ஃப்ளோட் பண்றான். இன்னைக்கு ஒரு நாள் நீ சிங்கிளா இருக்கிறதா நினைச்சுக்கோ, நீ தான் இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்பாஸ் கூட இருந்திருக்கியே, அந்த மாதிரி ஒரு ஆளா நானும் இருந்துட்டு போறேன்னு சொல்ல பேப் எதுவும் சொல்லாம அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்க 2 இன்ச்சு போறான். அப்ப வில்லி அவனை வழி மறைச்சு நிக்க பேபோ நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியாடான்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நான் பிரீமியம் குவாலிட்டில இருக்கேன், அப்படி இருந்தும் உனக்கு கொஞ்சம் கூட டெம்ட் ஆகலையான்னு கேட்க அதை கேட்டு பேபோ ஸ்மைல் பண்ணிட்டு அவனை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு சாரிடா உன்னோட அல்பா சென்ட் ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்ல இவனும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ இவ்வளவு கிட்ட வர வேண்டியது இருக்கான்னு கேட்டுட்டு ஏன் உன்னோட பவர்ஸ் இப்ப உன்கிட்ட 2 மொத்தமா போயிருச்சான்னு அவனை ட்ரிகர் பண்ற மாதிரி பேச பேபோ நான் பிட் பேப்டா உன்ன மாதிரி ஆளை தோக்கடிக்கிறதுக்குலாம் எனக்கு பவர்ஸ் தேவையில்லைன்னு சொல்ல அப்பனா நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலான்னு வில்லி அவனை கேமுக்கு கூப்பிடுறான். கட் பண்ணா இங்க லேப்ல சார்லி கிறிஸ் கிட்ட அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்பெரிமெண்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கான். நீ இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற ஃபார்முலா கிட்டத்தட்ட அங்கிள் ரெவின் எனக்கு போட்டு விட்டது மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா இது அதை விட பெட்டரா தெரியுதுன்னு சொல்ல கிறிஸோ அப்ப நம்ம இந்த 2 ஃபார்முலாவையும் மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு புதுசா ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லிட்டு டச் கிட்ட அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றான். அப்ப லியோ சார்லி கிட்ட வந்து பேபி எங்க இருக்கான்னு பாருன்னு இந்த போட்டோவை காட்ட சார்லியோட பார்த்தோட அவனுக்கு கோவம் வருது. கட் பண்ணா இங்க இவங்க 2 பேரும் ரேசிங் பண்ண போறாங்க. அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி வில்லி பேப் கிட்ட ரேஸ்ல வின் பண்றவங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைக்கும்னு கேட்க பேபோ நீ தோட்டுட்டனா நீ என் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு வில்லியும் அப்ப நான் வின் பண்ணிட்டனா இன்னைக்கு நைட்டு நீ என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு 2 லேப்ஸ் வச்சுக்கலாம், யாரு ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்ல
அதை கேட்டு பேப் எதுவும் சொல்லாம அவனோட கார்ல போய் உட்கார்றான். தென் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பேப் வின் பண்ணிடுறான். அப்ப வில்லி இவன் கிட்ட வந்து நீனா எப்பவும் நம்பர் 1 சொல்ல, அதுக்கு பேபோ இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ, இதுக்கப்புறம் என் பக்கம் வந்துடாதுன்னு வார்ன் பண்றான். அதுக்கு வில்லியும் நான் உன்னோட பெரிய ஃபேன், சோ உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமான்னு கேட்க பேபோ வேண்டா வெறுப்பா போஸ் கொடுக்கறான். ஆனா வில்லி அதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பேப் கிட்ட வர பேப் அவனை தள்ளி விட்டுட்டு கோவமா அங்க ரெண்டு போறான். தென் இவன் வீட்டுக்கு வந்து பார்க்க சார்லி இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எங்க போயிட்டு வரேன்னு இவன் கேட்க பேபோ நீ லேட்டா வீட்டுக்கு வர, அதான் அது வரைக்கும் நான் தனியா இருக்க வேண்டாமேன்னு வெளியே போயிட்டு வந்தேன்னு சொல்ல, அதுக்கு சார்லியும் நான் எங்க லேட்டா வரேன், நான் தான் உனக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீ என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண போனியான்னு கேட்க பேபோ ஆமா லைட்டான்னு சொல்லி அந்த கொஸ்டின் அவாய்ட் பண்ணிட்டு அவனோட ரூமுக்கு போறான். ஆனா சார்லி அவனை விடுறதா இல்ல. அப்ப பேபோ சாரிடா நான் கொஞ்சம் தான் குடிச்சேன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போக பாக்க சார்லி அகைன் அவனோட வலிய மறைச்சிட்டு இன்னைக்கு பார் கூட்டமா இருந்துதா என்ன, உன் மேல ஃபுல்லா இன்னொரு அல்பாவோட ஸ்மெல் வருடேன்னு கேட்க பேபோ எல்லாம் எப்பவும் போலதான் இருந்துடுன்னு சொல்லிட்டு இன்னும் உன்னோட பவர் எடுக்கிற ட்ரக் ரெடி ஆகலையா, உன்னோட பவர்ஸ் எப்பவும் போல ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு இவன் டாபிக்க சேஞ்ச் பண்ண சார்லியோ அதுக்கான வேலை இன்னும் நடந்துட்டுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீ சொல்லு என்னை விட்டுட்டு நீ தனியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரியான்னு இவன் அந்த டாபிக்க மறுபடியும் எடுக்க பேபோ அப்படிலாம் இல்ல சார்லி நான் வெறும் ஒரு ட்ரிங்க் தான் குடிச்சேன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போக பாக்க மறுபடியும் சார்லி அவனோட வலிய மறைக்கிறான். அப்ப பேபோ சார்லி ப்ளீஸ் டா மறுபடியும் ஆரம்பிக்காட, இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல அப்ப சார்லியோ வீட்ல உனக்கு ஒன்னு சூப்பரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ என்ன ஊர் சுட்டிட்டு வரேன்னு கேட்க அதுக்கு பேபோ அப்ப அந்த சூப்பரானது இப்ப என்னோடது தானேன்னு கேட்க அப்படியே இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா சார்லி பேப் மேல கோவமா இருக்கிறனால அவன் பேப கொஞ்சம் ரஃபாடா ஹேண்டில் பண்றான். அப்புறம் பேப் 2 மினிட்க்கு அப்புறமா இவன் அவனோட மொபைல் எடுத்து வில்லியோட ஸ்டேட்டஸ பாக்குறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே சார்லி பாத்ரூம்ல கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பேப் உன்னை விட வில்லி தான் திறமையானவன்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு ஒருவேளை பேப் நம்மள விட்டுட்டு அந்த வில்லி கூட போயிருவானோன்னு நினைக்கிறான். அப்புறம் இவன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிச்சனுக்கு வர அங்க பேப் குக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பேப் சார்லி கிட்ட நீ ஏதாச்சும் இங்க பாக்குறியாடான்னு அவனோட கழுத்துல இருக்க மார்க்க காட்டிட்டு நான் தான் உன்கிட்ட இந்த மாதிரி வெளியே தெரியற மாதிரி பண்ணாடுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப ஆலனும் நார்த்தும் இத பாட்டாங்கன்னா என்ன டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல சார்லியும் மற்றவங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் பண்ண, நீ இன்னும் சிங்கிள் இல்லன்றது எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்றான். அதுக்கு பேபோ நான் எப்பவும் உனக்கு தான் சொன்னோன்னு சொல்ல அதை கேட்டு சார்லியும் இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, சோ நீ வீட்ல இருக்க போறியா இல்ல எங்கேயாச்சும் வெளியே போறியான்னு கேட்க இவனும் இன்னைக்கு நான் ஆலன் கூட ட்ரைனிங்க்கு போறேன்னு சொல்றான். அதை கேட்டு சார்லியும் லீவ் டைம்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பேபோ அந்த டைம்ல தான் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றான். அப்புறம் நீ என் கூட வரியான்னு கேட்க இவனும் இல்ல இன்னைக்கு நான் லேபுக்கு போறேன்னு சொல்றான். அதை கேட்ட பேபோ மறுபடியும் லேபா, நீ எப்ப பாரு அந்த லேபுக்குள்ளேயே இருக்கிற, நீ சீக்கிரமா அந்த வேலையை முடியும், அதுக்கப்புறமா நாம எங்கேயாச்சும் வெளியே போலாம், நம்ம வெளியே போயே ரொம்ப நாள் ஆகுது, நான் எப்பவுமே பிராக்டிஸ்க்காக ட்ராக்லயே இருக்கேன் அண்ட் நீயும் லேப்குள்ளேயே இருக்க, இதேதான் நம்மளோட ரொட்டீனா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எங்க போகணும்னு சொல்லு நான் அட்வான்ஸா புக் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல சார்லியும் உனக்கு பிடிச்ச இடத்த செலக்ட் பண்ணு, நான் இந்த ட்ரக்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நாம அங்க போலான்னு சொல்றான். அப்ப பேபோட மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை ஓபன் பண்ணி பார்க்க வில்லி அந்த செல்ஃபியை இவனுக்கு அனுப்பி விட்டுருக்கான். கட் பண்ணா இப்ப சார்லி லேபுக்கு வந்திருக்கான். அப்ப கிறிஸ் சார்லியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ இதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிருக்கியான்னு கேக்குறான். அதுக்கு சார்லியும் ஆமா ஆரம்பத்துல எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் என் மேலதான் பண்ணாங்க, இப்ப ரீசெண்டா தான் மத்த அல்பாஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ரேஸ் நடந்துட்டு இருக்கறனால பீட் என்ன அதுக்கு அலோ பண்ணலன்னு சொல்ல இதுல எந்த ஒரு ட்ரக்குமே உன் மேல வேலை செய்யலையான்னு கிறிஸ் கேட்க சார்லியும் ஒன்னு கூட வேலை செய்யலன்னு சொல்றான். அதை கேட்ட கிறிஸும் நான் பார்த்த வரைக்கும் உன்னோட செல்ஸ் மற்றவங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்கு, சோ நாம உன்னோட செல்ஸை டீகோட் பண்ணோம்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல அதுக்கு சார்லியோ இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்க இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியான்னு கிறிஸ் கேக்குறான். கட் பண்ணா இங்க கராஜ்ல ஜெஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப டீன் அங்க வரான். கராஜ் காலியா இருக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு யாரும் ட்ரைனிங்க்கு வரலையான்னு கேட்க ஜெஃபோ ஆலன் என்கிட்ட பேபி இன்னைக்கு வருவான்னு சொன்னான், ஆனா நார்த் இன்னைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு உன்னோட வேலை முடிஞ்சிடுனா கிளம்பு, மற்ற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல டீனோ சரி பாய்னு அங்க ரெண்டு கிளம்புறான். அதுக்கப்புறமா இவன் காரை டியூன் பண்ணிட்டு இருக்கிறப்ப பேபிக்கு கார் ஆக்சிடென்ட் ஆற மாதிரி இவனுக்கு விஷன் வருது. அதனால இவனுக்கு நோஸ் ப்ளீட் ஆக இவன் காரை விட்டு இறங்கிட்டு கஷ்டப்பட்டு அவனோட மொபைல் எடுத்து ஆலனுக்கு கால் பண்ணி நீ உடனே பேபுக்கு கால் பண்ணுன்னு சொல்றான். இதோட எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இவங்க சார்லியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பீட் இங்க வந்துட்டு டச் கிட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்றான். அப்ப கிறிஸ் அங்க வந்து இதை இந்த மாதிரி பாடியில நிறுத்த கூடாதுன்னு சொல்ல பீட்டோ அதான் நான் சொல்றேன்ல உடனே ஆஃப் பண்ணுங்க, பேபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால சார்லி இப்ப ஹாஸ்பிட்டல் போயாகணும்னு சொல்ல அப்பவும் கிறிஸ் நீங்க சொன்னீங்கன்றதுக்காகலாம் இதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டு பீட்டோ மிஸ்டர் கிறிஸ் பேப் சார்லியோட பாய் ஃப்ரெண்ட், சீரம் கண்டுபிடிக்கிறது முக்கியம் தான், ஆனா இது அதை விட முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இவன் டச் கிட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்ல அவனும் ஸ்டாப் பண்ணிடுறான். அதனால கிறிஸோ என்னமோ பண்ணிக்கோங்கன்னு அங்க ரெண்டு கோச்சிட்டு போக பீட் சார்லியை எழுப்பி விட்டுட்டு பேபுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்றான். கட் பண்ணா இப்ப பீட்டும் சார்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்க வந்ததும் பேப் எப்படி இருக்கான்னு சார்லி ஆலன் கிட்ட கேட்க ஆலனும் பெரிய அடிலாம் ஒன்னும் இல்ல, டாக்டர்ஸ் செக் பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அப்ப நார்த் ஆலன் கிட்ட பேபி இடிச்சடி யாருன்றத தெரிஞ்சுதான்னு கேட்க, ஆலனும் இதே ஹிட் அண்ட் ரன் கேஸ், போலீஸாலேயே அது யாருன்றத கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, ஆனா இது பெரிய கிராஷ் ஆச்சே, ஆப்போசிட்ல இடிச்சவங்களுக்கு அடிபடாமலே இருந்திருக்கும்னு சோனி கேட்க, ஆலனும் எனக்கு அதை பத்திலாம் தெரியல, ஆனா போலீஸும் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டு அந்த கார் எங்கிருந்து வந்ததுன்றது தெரியலன்னு சொன்னாங்க. அண்ட் அந்த ஆக்சிடென்ட் நேர்ல பார்த்தவங்க அந்த கார் இடிச்சிட்டு நிக்காம போயிருச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜெஃபோ இதை வேணும்ட்டே தான் பண்ணிருக்காங்க, இதை நான் முன்னாடியே என்னோட விஷன்ல பார்த்தேன்னு சொல்லவும், நீ என்னடா புதுசா இப்படி சொல்ற, நீ ஒரு வருஷமா உன்னோட பவர்ஸ கண்ட்ரோல்ல தானே வச்சுட்டு இருந்தேன்னு ஆலன் கேட்க, ஜெஃபோ கொஞ்ச நாளா அது என் கண்ட்ரோல்ல தான் இருந்தது, ஆனா இப்ப மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல, ஆலனும் அதனாலதான் நீ எனக்கு கால் பண்ணி பேபுக்கு கால் பண்ண சொன்னியான்னு கேட்டுட்டு, உனக்கு எக்ஸாக்டா எப்பத்துல இருந்து இந்த விஷன் வர ஆரம்பிச்சதுன்னு கேட்க, ஜெஃபோ இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆரம்பிச்சது, ஆரம்பத்துல இதை நானே கண்ட்ரோல் பண்ணிடலாம் தான் நினைச்சேன், ஆனா இப்ப நான் பாக்குற விஷனோட எனக்கு வலியும் ஃபீல் ஆகுது, பேபுக்கு ஆக்சிடென்ட் ஆறத நான் பாக்குறப்ப அவனோட வலி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்ல, பீட்டும் சார்லியும் ஜெஃப் நீ இந்த மாதிரி வலிய ஃபீல் பண்றது நல்ல சைன் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆலனும் இவ்வளவு சீரியஸான மேட்டரை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையான்னு கேட்க, ஜெஃபோ இதை நான் உன்கிட்ட சொன்னா மட்டும் உன்னால என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு, இப்ப நான் ஓகேவாடா இருக்கேன்னு சொல்ல, அடைக்கிட்ட ஆலனும் அப்ப இதை பத்தி என்கிட்ட நீ செத்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லலான்னு நினைச்சியான்னு அங்கிருந்து கோவமா போறான். அடப்பாட்டு ஜெஃபோ ஆலன் ஆலன் அவனை கூப்பிட, டீன் அவன் கிட்ட நீ என்னடா இங்கே நின்னு கூப்பிட்டு இருக்க, அவன் பின்னாடி போடான்னு அனுப்பி விடுறான். கற்பனா இப்ப பேப் கண் முழிச்சு நான் என்ன செத்து போயிட்டேனான்னு கேட்க, சார்லியோ ஆமா அதனாலதான் இந்த ஆன்சமான ஏஞ்சல் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவன் பேப வந்து கிஸ் பண்ண, பேபோ என்னடா என்ன பார்த்தா காமெடியா இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு சார்லியும் நான் நீ ஜோக் பண்றேன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப வலிக்குதான்னு கேட்டுட்டே பெட் அட்ஜஸ்ட் பண்ண, பேபோ வலி இருக்கு ஆனா என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, நான் இப்ப என்ன இடிச்சவனோட மூஞ்ச உடைக்க ரெடியா இருக்கேன், சோ அந்த டிரைவர் யாருன்றத கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்க, சார்லியும் நீ இப்படா ஏஞ்சிருக்க அதுக்குள்ள இருக்க சண்டைக்கு போகணும்னு நிக்கிற, ஃபர்ஸ்ட் நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து உட்கார்றான். அப்ப பேபோ மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்க, அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாங்க, நீ தூங்கிட்டு இருந்தனால நான் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன்னு சொல்ல, அதுக்கு பேபோ நான் பிராக்டிஸ மிஸ் பண்ணிட்டனால நீ எனக்காக ஆலன் கிட்ட சாரி கேட்டுறியான்னு கேட்க, இவனும் ஆலன் அதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு, ஆலன் சிசிடிவி ஃபுட்டேஜ பத்தி போலீஸ் கிட்ட பேசினான், போலீஸால அதுல இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியல, அதனால அவங்களால உன்னை இடிச்சட்டு யாருன்றத கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு, ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் பாட்டுக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டு பேபோ சிரிச்சிட்டு என்னோட பப்பி எப்ப ராட் வீலரா மாறினான்னு கேட்க, சார்லியோ அவனை கிஸ் பண்ணிட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். கற்பனா இங்க கராச்சில எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஜெஃப் ஆலன் கிட்ட பேசுறதுக்கு அவன் பக்கத்துல வெஞ்சை தூக்கி போடுறான், ஆனா ஆலனோட கண்டுக்காம அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க, ஜெஃப் அந்த வெஞ்சை எடுத்துட்டு வந்து அந்த ட்ராலியில வச்சுட்டு அடுத்து காரை க்ளோஸ் பண்றப்ப அதுல கை மாட்டின மாதிரி சத்தம் போட, அடை கேட்டதும் ஆலன் உடனே ஓடி வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பாக்குறான். அப்புறம் இவன் சும்மாதான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதும் எதுவும் சொல்லாம அங்க ரெண்டு போக, ஜெஃப் அவன் கைய பிடிச்சு நிறுத்தி நம்ம பேசலாமான்னு கேக்குறான். அதுக்கு ஆலனும் நம்ம பேச வேண்டிய நேரத்துல பேசல இப்ப மட்டும் எதுக்கு பேசணும்னு கேட்க, இவனும் நான் யாராச்சும் சொன்னா நீ அதை பத்தி ஓவர் திங்கிங் பண்ணுவ, அதனாலதான் நான் உனக்கு ஒரு தொல்லையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு சொல்லலன்னதும், ஃபர்ஸ்ட் அந்த தொல்லைன்ற வேர்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே கூடாது, லவ்ன்றது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது, ஆனா நீ பண்றத பார்த்தா என்ன உன்னோட லைஃப்ல இருந்து தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு, சோ ஃபர்ஸ்ட் நீ நல்லா யோசிச்சு பாய் ஃப்ரெண்டுக்கான அர்த்தம் என்னன்றத தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போறான். கற்பனா இப்ப ஜெஃப் சார்லிய பாக்குறதுக்கு லேபுக்கு வந்திருக்கான். எடுக்கடா இப்ப என்ன பார்க்க வந்திருக்கன்னு சார்லி அங்க வர, இவனும் பேபோ மேல கோவமா இருக்கிறப்ப நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். அதை கேட்டு சார்லியும் இன்னும் ஆலன் உன்கிட்ட பேசாமலே இருக்கான்னு கேட்க, இவனும் ஆமா இப்ப அவன் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்றான், நான் இதுக்கு முன்னாடி அவன் இந்த அளவுக்கு கோவமா இருந்து பார்த்ததே இல்லன்னு சொல்ல, ஆனா இந்த பிரச்சனையில அவனை குறை சொல்ல முடியாதுன்னு சார்லி சொல்லிட்டு, பேபோ இந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய விஷயத்த என்கிட்ட ரெண்டு மறைச்சிருந்தா நானும் இதே மாதிரி தான் கோவப்பட்டிருப்பேன்னு சொல்ல, ஜெஃபோ சரி நீ என்ன திட்டோட ஸ்டாப் பண்ணிட்டு நீ எப்படி பேப சமாதானம் படுத்துவன்ற மெத்தட மட்டும் சொல்லுன்னு கேட்க, இவனும் நாங்க சண்டை போட்டா அதை பேசிலாம் டீக்க மாட்டோம் டைரக்டா ரொமான்ஸ் தான் சொல்ல, ஜெஃபோட கேட்டு ஷாக் ஆகுறான். அண்ட் ஜெஃபோட ரியாக்ஷனை பார்த்து சார்லியும் பட் இந்த மெத்தட் உனக்கும் ஆலனுக்கும் செட் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்ல, இவனும் இப்போதைக்கு நான் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றான். அப்ப சார்லியும் நீ சாரியா அப்புறமா போய் கேட்டுக்கோ, அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிருன்னு சொல்ல, ஜெஃபோ அதுக்கு சரின்னு ஒட்டுக்கிறான். தென் கிறிஸ் ஜெஃப செக் பண்ணி பார்த்துட்டு அவனோட பவர்ஸ் எவால்வ் ஆயிருக்கு அண்ட் இது எங்க போய் விடும்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல, இப்போதைக்கு ஜெஃப் அவனோட விஷன்ல பாக்குற ஆளுக்கு அடிபட்டுடுனா இவனாலேயும் அவங்களோட வழியை உணர முடியும்ன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுதுன்னு பீட் சொல்ல, அப்பனா அவனோட விஷன்ல யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா ஜெஃப்க்கு என்ன ஆகும்னு சார்லி கேக்குறான். அப்ப ஜெஃப் பின்னாடி வந்து எனக்கு சாகுறதுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்ல, நாம அப்படி நடக்க விடக்கூடாதுன்னு சார்லி சொல்றான். தென் கிறிஸ்டோ இன்னும் உன்னோட பவர்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இது இன்னும் எந்த அளவுக்கு வளரும்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல, அப்ப பீட்டோ நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த பவர் எடுக்கிற சீரம் மட்டும்தான்னு சொல்லிட்டு நாம அதுக்கான வேலையை இன்னும் வேகமா பண்ணி ஆகணும்னு சொல்றான். கற்பனா இப்ப டோனி இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அப்ப டோனியோட அடியாளங்க வந்துட்டு பேபி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்ல, வின்னர் அங்க வந்து மிஸ்டர் மணித்தோட ஆளுங்க சரியா அந்த வேலையை முடிக்கலன்னா நான் வேணா
அண்ணாண்ட வேலையை முடிக்கட்டுமான்னு டோனி கிட்ட கேட்க இவனும் வின்னரை பாட்டு என் ஆளுங்க வேலையை முடிச்சிட்டாங்கன்னு சொல்றான். அப்ப டோனி இவங்க கிட்ட நான் அவனை மிஸ் பண்றேன், என்னோட நோக்கம் அவனை சாகடிக்கிறது இல்ல, அப்படி நான் அவன் சாகணும்னு நினைச்சிருந்தா அது எப்பயோ நான் செஞ்சு முடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு என்னோட ரிவெஞ்ச் அவங்கள கஷ்டப்படுத்தி பாக்குறதுதான்னு சொல்றாரு. அப்ப இவனும் நீங்க சொன்ன மாதிரியே நான் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் சார், அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்ல இப்போதைக்கு எதுவும் இல்லன்னு சொல்லி அவனை அனுப்புறாரு. அப்ப வின்னரும் அங்க இருந்து போக நீ எங்க போற, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு அவனை கூப்பிட்ட வின்னரும் டோனி பக்கத்துல வந்து நிக்கிறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் அங்க இருந்து வெளியே வரப்ப மணிட்ட அவனை கூப்பிட்டு டோனி உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேக்குறான். அதுக்கு வின்னரும் என்ன டோனி எப்பவும் உங்க கூட இருக்க சொன்னாரு, நான் கூடிய சீக்கிரத்துல கெண்டாவோட பிளேஸ நிரப்ப போறேன்னு சொல்ல அதை கேட்டு மணிட்டோ அது அவ்வளவு ஈஸி கிடையாது, நீ கெட்ட வேண்டாம், ஆனா இதெல்லாம் பத்தாது, நீ என் கூடவே இருந்து நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாரு, சீக்கிரமாவே நீ கட்டுப்பேன்னு சொல்றான். கட்பனா இங்க ஹாஸ்பிட்டல்ல பேப பாக்குறதுக்கு வில்லி வந்திருக்கான். அவன் நேரா உள்ள வந்துட்டு பேப் பக்கத்துல உட்கார பேபோ சார்லி தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு நீ வந்துட்டியான்னு கேக்குறான். அதுக்கு வில்லியும் ஆமா நான் வந்துட்டேன்னு சொல்ல அவன் வாய்ஸ் கேட்டு டேய் நீங்க என்னடா பண்றேன்னு பேப் திரும்பி அவன் கிட்ட கேக்குறான். அதுக்கு வில்லியும் நான் உனக்காக பிளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அட டேபிள் எடுத்து வைக்க அதான் வச்சுட்டல இங்க இருந்து கிளம்புன்னு பேப் சொல்றான். ஆனா வில்லியும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான், நீ இந்த மாதிரி அடிபட்டு கிடக்குற ஆனா உன் பக்கத்துல இல்லையேன்னு சொல்ல பேபோ நீ என்னடா உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா செட்டா போயிருவேன்னு கேட்க இவனும் இப்ப எடுக்க எப்படி டென்ஷன் ஆகுற, உன் பாய் ஃப்ரெண்ட் நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ரூல் போட்டானான்னு கேட்க அவன்லாம் எதுவும் சொல்லல, எனக்கு உன் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லன்னு பேப் சொல்றான். அடை கேட்ட வில்லியும் அப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் நம்ம அந்த பார்ல எடுத்த செல்ஃபிய பாக்கலையான்னு கேட்டுட்டு அந்த போட்டோவை பார்க்க நம்ம டேட்டுக்கு போன மாதிரியே இருந்துடுன்னு சொல்லிட்டு இவன் இந்த சைட்ல வந்து உட்கார்றான். அதுக்கு பேபோ நீ எந்த போட்டோவை பத்தி பேசுற, நான் உன் கூட எந்த போட்டோவும் எடுக்கலன்னு சொல்ல வில்லி அவனோட மொபைல காட்டி இந்த போட்டோ தான் அது, நான் உன்னை இதுல டேக் கூட பண்ணிருக்கேன், இன்னும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் இதை பார்க்காம இருந்திருப்பான்னு நீ நினைக்கிறேன்னு கேட்க பேபோ அவன் இதை பார்த்திருந்தாலும் என் மேல சந்தேகப்பட மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப நீ இங்க இருந்து வெளியே போடான்னு சொல்ல இவனும் அவன் சொல்றத கேட்க மாட்டேன்றான். நான் உன் கூட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கேனே அப்ப எப்படி போறதுன்னு கேட்க பேபோ நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நானும் சார்லியும் பிரேக்கப் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்ல இவனும் நீ அதான் சொல்லுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், பட் இப்ப உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்க இல்லாதனால அவனுக்கு பதிலா நான் உன்னை பாட்டுக்கிறேன்னு சொல்ல ஒழுங்கா இங்க இருந்து போயிடுடான்னு பேப் சொல்லிட்டு இந்த சைடு திரும்ப வில்லி உடனே அவன் உட்கார்ந்து இருந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்துடுறான். இத பாக்குறப்ப இவனுக்கும் ஏதோ பவர் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அது ஸ்பீடா இல்ல டெலிபோர்டேஷனான்னு தெரியல. இத பாட்டு பேபோ இவன் எப்படி உடனே இந்த சைடு வந்தான்னு பாக்க வில்லியும் நீ ஏன் என்ன தொடர்றதுலயே குறியா இருக்குன்னு பேப் கிட்ட வரான். அப்ப சார்லி அங்க வந்துட்டு நீங்க என்னடா பண்றேன்னு வில்லிய பாட்டு கேட்க இவனும் சிரிச்சிட்டு நான் இடிஏவோட ரெப்ரசன்டேட்டிவா பேப பாக்குறதுக்கு வந்தேன், நம்ம ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிறனால ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும்லன்னு சொல்லிட்டு இப்போ உன்னை பாட்டுக்கு ஆள் வந்துட்டானே இவன் பேப டச் பண்ணி சொல்ல பேபோ கோபத்துல அவன் கையை தட்டி விடுறான். அப்புறம் வில்லியும் சரி நான் கிளம்புறேன்னு பாய் சொல்லிட்டு அங்க ரெண்டு வெளியே போயிடுறான். தென் சார்லி பேப் கிட்ட நான் உன்னை தனியா விட்டு போயிருக்க கூடாது, நான் உன் கூடவே இருந்திருக்கணும்னு சொல்ல பேபோ பரவாயில்ல விடுறா உனக்கும் நிறைய வேலை இருக்குல்லன்னு சொல்றான். அடைக்கிட்டு சார்லியும் இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்ல பேபோ சார்லி நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும்டான்னு சொல்றான். அதுக்கு இவனும் ஆனா நீ என்னை விட்டு போயிருவியோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற, நான் ஏன் உன்னை விட்டுட்டு போக போறேன்னு பேப் கேக்குறான். நீ என்னை விட பெட்டரானவன் எவனாச்சும் உன்கிட்ட வேண்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு நீ அன்னைக்கு பார்ல வெளியே பாட்டடானு கேட்க பேபோ எதுவும் சொல்லாம சைலண்டா இவனை பாக்குறான். அதனால சார்லியும் இத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்க பேபோ அவன் தான் ஃப்ளோட் பண்றேன்னு எதையோ பண்ணிட்டு இருக்கான், ஆனா நான் திருப்பி எந்த ஃப்ளோட்டிங்கும் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு நைட்டு அவனை ரேஸ்ல கூட வின் பண்ணிட்டேன்னு சொல்ல அடைக்கேட்டு சார்லியும் நீ வேற ஏதாச்சும் என்கிட்ட இருந்து மறைக்கிறியான்னு கேக்குறான். அடைக்கேட்டு பேபும் எதுவும் சொல்லாம சார்லிய பாக்க இவனும் இப்ப நான் உனக்கு தொல்லையா தெரியறேன்னு கேட்டுட்டு எனக்கு இப்ப கான்பிடென்டா ஃபீல் ஆகலன்னு சொல்ல பேபா அவன் கைய பிடிச்சிட்டு சார்லி எப்பவும் என் கண்ணு உன் மேல மட்டும்தான் இருக்கும், அந்த வில்லியெல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், சோ அவன் என்ன பண்ணா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீ எடுக்க ஒன்னு அந்த வில்லி கூட எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டு இவன் சார்லியை ஹக் பண்ணி ஐ லவ் யூ சொல்றான். கட் பண்ணா இங்க பீட் அவன் வீட்டுக்கு வரப்ப உள்ள கெண்டா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் ஜெயில இருந்து வெளியே வந்த விஷயம் உனக்கு தெரியும்லன்னு கெண்டா கேட்க நீ இப்ப யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு பீட் கேக்குறான். அதுக்கு இவனும் இப்ப நான் யார்கிட்டயும் வேலை செய்யல, அதனாலதான் நான் இங்க ஓடி வந்தேன்னு சொல்ல யார்கிட்ட இருந்து ஓடி வந்தேன்னு பீட் கேக்குறான். அதுக்கு கெண்டாவும் எனக்கு மறுபடியும் இந்த விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆறது சுத்தமா பிடிக்கல, ஆனா இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய ஆபத்தை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னதும் நீ எதை பத்தி சொல்ற தெளிவா சொல்லுன்னு பீட் கேக்குறான். அதுக்கு இவனும் நான் சொல்றத நீ நம்புவியான்னு எனக்கு தெரியல, ஆனா எல்லாரையும் விட மோசமானவன் திரும்பவும் வந்துட்டான்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப டோனியோட இடத்த தான் காட்டுறாங்க. இவங்க பீட் பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச் மாதிரியே இவங்களும் ஒரு ரிசர்ச்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ல நிறைய பேர் இறந்து போறாங்க. இப்பவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகி அதுல ஒருத்தன் இறந்து போயிட சாம்பிள் 153 ஃபெயில் ஆயிருச்சு. சோ அடுத்த சாம்பிள் 154 கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரிசர்ச்ச கண்டினியூ பண்றாங்க. அண்ட் அப்படி அவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அவனும் இறந்து போயிடுறான். அடுத்த நாள் இவங்க 4 பேரும் பீட்டோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப பீட் அங்க வந்ததும் எதுக்காக எங்களை வர சொன்னேன்னு ஆலன் கேட்க இவனும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன்னு சொல்றான். அப்ப
கென்டா அங்க வந்து நிக்க நீ எப்படிடா இங்க வந்தேன்னு பேப் அவனை பாட்டு கேக்குறான். அதுக்கு கென்டாவும் இதுக்கப்புறம் நான் உங்க பக்கமே வந்துடக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டோனி திரும்ப வந்துட்டான்னு சொல்றான். இதை யாராலையும் நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் அவனை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் ஜெயில விட்டு வெளியே வந்ததும் டோனியோட ஆள் ஒருத்தன் என்ன துணியை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனான். அவனை பார்க்க பலமான காயத்துல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்ல ஆலன் பீட்டை பாட்டு இவன் சொல்றத நம்ம நம்பலாமான்னு கேக்குறான். அதுக்கு பீட்டும் கென்டா போய் சொல்லல, ஏன்னா இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஆபத்து தான் அவனுக்கும் இருக்குதுன்னு சொல்றான். அப்ப ஆலன் டோனி எப்படி சர்வைவ் பண்ணிருப்பான், ஒருவேளை அவன் கிட்ட ஹீலிங் பவர் ஏதாச்சும் இருக்குமோன்னு கேட்க பீட்டும் நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டியை பத்தி கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்றான். அப்ப சார்லியும் நம்ம எல்லாருமே சென் ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்கோம், ஆனா இத பத்தி நம்ம யாருக்குமே தெரியலையேன்னு சொல்ல பேபோ அவன் எத்தனை தடவை திரும்ப வந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் அவனை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு கென்டாவும் இப்ப நான் உங்களை வார்ன் பண்றதுக்காக தான் வந்தேன், இப்ப என்னோட கெஸ் கரெக்டா இருந்ததுன்னா உன்னோட நிலைமைக்கு அந்த டோனி தான் காரணமா இருப்பான்னு சொல்றான். கற்பனா இப்ப சார்லி பேபுக்கு ஸ்பாஞ்ச் பாட் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப இவன் உனக்கு டோனியை நினைச்சு பயமா இருக்கான்னு கேட்க இவனும் இல்ல ஏன் உனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்கான்னு கேட்க சார்லியும் எனக்கு டோனியை பார்த்து பயம் இல்ல, நாம எங்க பிரிஞ்சு போயிருவோமோன்னு தான் பயமா இருக்குன்னு சொல்றான். இப்ப அவனோட பிளான் என்னன்றது நம்மளுக்கு தெரியல, உன்னை அவன் தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றதுன்னு கேட்க பேபோட கேட்டு சிரிச்சுட்டு இப்ப என்கிட்ட என்னோட பவர்ஸ் இல்ல, தென் அவன் என்ன தூக்கிட்டு போய் என்ன பண்ணிட போறான்னு கேட்டுட்டு அண்ட் டோனி மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் திரும்ப வருவாங்க, அண்ட் நான் அவனை நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க விடவே மாட்டேன்னு சொல்ல சார்லியும் அது நான் சொல்ல வேண்டிய லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி லைட்டா ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்றாங்க. கற்பனா இங்க கராஜ்ல ஜெஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப டீன் அவன் கிட்ட வந்து ஜெஃப் ஆலன் இன்னும் உன்கிட்ட பேசலையான்னு கேக்குறான். நான் அவனை பேச வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் சொல்ல டீனும் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, பட் நீ ட்ரை பண்ற மாதிரி நான் இதையும் பாக்கலையேன்னு சொல்ல இவனும் எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, அதனால நான் சார்லி கிட்ட ஐடியா கேட்டேன்னு சொல்லவும் சரி சார்லி உன்கிட்ட என்ன சொன்னான்னு கேக்குறான். அண்ட் இவனும் ஒரு ஃப்ளோல சார்லி சொன்னத சொல்ல வரான், ஆனா அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதனால டீனோ சரி என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு உனக்கு எந்த காரணமும் கிடைக்கலன்னா வர்க்க ஒரு காரணமா எடுன்னு சொல்லிட்டு அந்த பேட அவன் கிட்ட தரான். அது கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலையும் எடுத்து கொடுத்துட்டு இப்ப போய் பேசுடான்னு டீன் ஜெஃப தள்ளிவிட அவனும் ஆலன் கிட்ட வந்துட்டு அந்த பேட கொடுக்கறான். தென் ஆலன் அதுல சைன் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ இன்னமும் என் மேல கோவமா இருக்கியான்னு ஜெஃப் கேட்க ஆலனும் ஆமா ஆனா எனக்கு வர்க்கையும் பர்சனலையும் பிரிச்சு பார்க்க தெரியும்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்த என்கிட்ட ரெண்டு வேற எடையாச்சும் மறைக்கிறியான்னு கேட்க ஜெஃபோ நான் எதையும் மறைக்கலன்னு சொல்றான். அதை கேட்டு இவனும் அப்ப டோனி உயிரோட இருக்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்க இவனும் எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, நீ இந்த மாதிரி என் மேல பழி போடாதுன்னு சொல்ல ஆலனும் என்னால அது முடியாது, இப்ப உன்னை நம்பலாமா வேண்டாமான்றது எனக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேட திருப்பி கொடுக்க ஜெஃபோ அதை வாங்கிட்டு அவன் கையில வச்சு ரெண்டு வாட்டர் பாட்டில கொடுக்கறான். ஆனா ஆலனும் அதை வாங்காம அங்க ரெண்டு போறான். கற்பனா இங்க பீட் கென்டா கிட்ட நீ எங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னனால இப்ப உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல இவனும் அது பரவாயில்ல, நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கு சாரி கேக்குற விடமா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல பீட்டோ சரி இதுக்கப்புறம் நீ எங்க போறேன்னு கேக்குறான். அதுக்கு கென்டாவும் இது வரைக்கும் எனக்கு தெரியல, ஆனா நீ என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல, எனக்கு என்ன பாட்டுக்க தெரியும்னு சொல்ல பீட்டோ இப்ப எல்லாரையும் விட உனக்கு தான் ஆபத்து அதிகமா இருக்கு, சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு இவனும் உன்னால எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட முடியும், நான் இங்க ஸ்டே பண்ணா நீ தான் டோனியோட அடுத்த டார்கெட்டா மாறுவேன்னு சொல்ல இவனும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்கிட்ட இன்னொரு வழி இருக்குன்னு சொல்றான். கற்பனா இங்க கராஜ்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஆலன் அங்க வரான். அப்ப நார்த் ஆலன் கிட்ட போலீஸ் என்ன சொன்னாங்க, பேபை இடிச்சவன கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்க ஆலனும் இன்னும் அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியல, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே எரேஸ் ஆயிருக்குன்னு சொல்ல அதை கேட்டு நார்த்தோ எப்படி அவனால திரும்ப வந்த உடனே போலீஸோட கனெக்ஷன் எல்லாம் பிடிக்க முடிஞ்சதுன்னு கேட்க அவன் இந்த ஒரு வருஷமா அவன் இறந்து போன மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான், அப்படி பார்த்தோம்னா இன்னமும் அவனோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தானே அர்த்தம்னு சோனிக் சொல்ல அதை கேட்டு நார்த்தோ ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், டோனி அவனா கார் ஓட்டிட்டு வந்து பேபை இடிச்சிருக்க மாட்டான், சோ நம்ம டோனிக்கு கீழே வேலை செய்யறவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஆலன் கிட்ட நம்ம ஜெஃபை யூஸ் பண்ணலாம், இப்போதான் அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியுதுல்ல, சோ அவன் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணானா நம்மளால பேபை இடிச்சிட்டு போனவனோட ஃபேஸ பார்க்க முடியும்லன்னு சொல்ல ஜெஃபோ என்னால அவனோட ஃபேஸ பார்க்க முடியல, ஆனா அந்த டிரைவர் ஒரு கையில டிரைவ் பண்ணிட்டு வந்த மாதிரி பாட்டேன்னு சொல்ல அதை கேட்டதும் பேபுக்கு வில்லி மேல டவுட் வருது. அப்ப நார்த் ஆலன் கிட்ட அடுத்த ரேஸ்க்கான பிளான் என்ன, இப்ப நானும் சார்லியும் தான் இருக்கும், இந்த ரேஸ்ல வின் பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு கேட்க ஆலனும் ஆனா இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்லடான்னு சொல்லிட்டு இவன் சார்லி கிட்ட நீ இன்னும் அதிகமா பிராக்டிஸ் பண்ணிடான்னு சொல்றான். அப்ப பேபோ ஆலன் கிட்ட நானும் அடுத்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொல்றான். தென் பேப் அங்க இருந்து போறப்ப சார்லி பின்னாடி வந்துட்டு நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, அப்ப எதுக்கு ரேஸ் பண்ணணும்னு சொல்றேன்னு கேட்க நான் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணி ஆகணும் சார்லின்னு பேப் சொல்றான். எதை ப்ரூவ் பண்ண போறேன்னு கேட்க என்னை இடிச்சது வில்லியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது, ஆனா எனக்கு அதை பத்தி கன்ஃபார்மா தெரியல, பட் செஃப் அந்த டிரைவர் ஒரு கையில டிரைவ் பண்ணான்னு சொல்றப்ப எனக்கு வில்லி தான் ஞாபகம் வேண்டாம், நான் அதை மறுபடியும் ட்ராக்ல என் கண்ணால பாக்கணும்னு சொல்ல ஆனா இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, நீ எதை ப்ரூவ் பண்ண நினைக்கிறியோ அதை நான் பண்றேன்னு சார்லி சொல்ல பேப் அதுக்கு ஒட்டுக்க மாட்டேன்றான், நீ ஆல்ரெடி அந்த சீரம் கண்டுபிடிக்கிறதுல பிஸியா இருக்க, நீ இப்படி எல்லாத்தையும் தனியா பண்றத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்கு சார்லியும் சரி பட் நீ உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதுன்னு சொல்றான்.
சொல்றான். கட் பண்ணா இங்க கென்டாவும் பீட்டும் கிம்மோட காண்டோக்கு வந்திருக்காங்க. அப்ப கிம்மோ, நான் எதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் திரும்பவும் கொரியா போறதுக்கான வேலையில இருக்கேன்னு சொல்ல, அந்த காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ இதுக்கப்புறம் எக்ஸாண்டர் டீமை சேர்ந்தவன் கிடையாது அண்ட் நீ இந்த நாட்டை விட்டும் போக போற, அதனால யாரும் உன்னை ஈஸியா டார்கெட் பண்ணிட மாட்டாங்கன்னு சொல்ல, அப்படி பார்த்தாலும் எனக்கு இன்னும் ரிஸ்க் இருக்கதானே செய்யுதுன்னு கிம் சொல்றான். அதுக்கு பீட்டும், நான் ஒன்னும் கென்டாவை உன் கூடவே வச்சுக்க சொல்லலையே, கொஞ்ச நாளைக்கு அவன் இங்க மறைஞ்சு இருக்கட்டும், நான் அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு சேஃபான ரூட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்ல, கிம்மோ சரி ஓகேன்னு ஒட்டுக்கிறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பீட்டோட லேப்ல இவங்க சார்லிய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அவனோட பவர்ஸ் எல்லாம் போயிருச்சான்னு செக் பண்ணி பார்க்க இவனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்ல எதுவும் மாறலன்னு சொல்றான். சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஃபெயில் ஆயிருச்சான்னு எல்லாரும் சோகமாயிடுறாங்க. தென் அன்னைக்கு நைட்டு பீட் கிறிஸ்காக டின்னர் வாங்கிட்டு வந்துட்டு நீனும் வீட்டுக்கு கிளம்பலையான்னு கேட்க, கிறிஸோ இந்த நேரத்துக்கு நீ வீட்டுக்கு போலையான்னு திருப்பி கேக்குறான். அப்ப பீட்டோ, நீ வேலை செஞ்சியே சாப்பிட மறந்துருப்ப, அதனாலதான் நான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் எடுத்து காட்டுறான். அதுக்கப்புறமா கிறிஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, நீ பிறந்ததுல இருந்தே யூஎஸ்ல தான் இருந்தியான்னு பீட் கேட்க, இவனும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்றான். அடைக்கேட்டு பீட்டும், நானும் ஒரு தடவை இந்த நாட்டை விட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா நான் என்னோட அப்பாக்காக திரும்ப வர வேண்டியதாயிருச்சுன்னு சொல்ல, கிறிஸோ அப்பாவான்னு கேக்குறான். அதுக்கு இவனும், ஆமா டோனி தான் சென் ஃபேமிலியில இருக்கிற பசங்களுக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரின்னு சொல்ல, இவனும் நான் அதை பத்தின ஒரு நியூஸ் பார்த்தேன், இப்ப அவரு உயிரோட கிடையாதுன்னு சொல்ல, பீட்டும் நிறைய பேர் அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இது வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கிறவங்கள பாத்திருப்ப, சோ நீ இது வரைக்கும் யாராச்சும் ஹீலிங் பவர் இருக்கிற மாதிரி பாத்திருக்கியான்னு கேட்க, அதை கேட்டு கிறிஸ்டோ சிரிச்சிட்டு, எவ்வளவு பவர்ஃபுல்லான அல்பாவா இருந்தாலும் சரி அவங்களால சாவுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்கு இந்த மாதிரி கேக்குறீங்க, அந்த மாதிரி பவர் இருக்கிற அல்பாவை நீங்க மீட் பண்ணீங்களான்னு கேட்க, ஈட்டும் அப்படிலாம் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே எல்லாரும் ரேஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நாருட்டோ ஃபர்ஸ்ட் டைமா மெயின் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றனால இவன் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இவன் காரை சுத்தி தொட்டு கும்பிட்டுட்டு இருக்கான். அப்ப சோனிக் அங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இவனும் பார்த்தா தெரியல சாமி கும்பிட்டுட்டு இருக்கண்டான்னு சொல்றான். நீ நல்லா தானே ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட, அப்ப எதுக்கு இப்படி பயந்து சாவுறேன்னு சோனி கேட்க, நார்த்தோன் ட்ரைனிங் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா வின் பண்றதுக்கு கொஞ்சம் லக்கும் தேவைப்படும்லன்னு சொல்ல, சோனிக் அவன் கிட்ட இருக்கிற ஒரு பேட்ச் எடுத்து, சரி இதை நீ வச்சுக்கோன்னு இவன் நார்த்தோட ரேசிங் சூட்ல அந்த பேட்சை குட்டி விடுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் வில்லி பேப் கிட்ட வந்து இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க, அவன் ரொம்ப நல்லா இருக்கான், நீ உன்னோட வேலையை மட்டும் பாத்துட்டு போ, இவனை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சார்லி சொல்ல, ஆலனும் இப்ப ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, ரேசஸ் எல்லாரும் போக்கஸ்டா இருக்கணும், ஆனா நீ பண்றத பார்த்தா வேணும்னு எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, இவனும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பேப் மேல இருக்கிற அக்கறையில தான் கேட்டேன்னு சொன்னதும் சார்லி வில்லி கூட சண்டை போட வரான். ஆனா ஆலன் அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். அப்ப வில்லி பேப் கிட்ட நம்ம ரேஸ்ல சண்டிப்போன்னு சொல்லிட்டு அவன் கார் கிட்ட போறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோட ஃபர்ஸ்ட் வில்லி முன்னாடி போயிடுறான் அண்ட் அவனுக்கு பின்னாடியே பேப் போயிட்டு இருக்கான். அப்படியே ரேஸ் போயிட்டு இருக்க பேபும் சார்லியும் வில்லிய ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரெண்டு பேராலையும் முடியல. வில்லி நல்லா காரை வளைச்சு ஓட்டி ஃபர்ஸ்ட்லயே இருக்கான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நார்த்தும் ஒவ்வொருத்தரையா ஓவர்டேக் பண்ணி 4th பிளேஸ் வரைக்கும் வந்துடுறான். இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வில்லி, செகண்ட் பிளேஸ்ல பேப் அண்ட் தேர்ட் அண்ட் 4th பிளேஸ்ல சார்லியும் நார்த்தும் வராங்க. அந்த நேரத்துல சார்லி பேப ஓவர்டேக் பண்ணி செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடுறான். தென் இவன் அடுத்து வில்லிய ஓவர்டேக் பண்றதுக்கு ட்ரை பண்றப்ப அவனோட கார் பேலன்ஸ் மிஸ் ஆகி ட்ராக்கை விட்டு வெளியே போயிருது. அடப்பாட்டடும் பேப் பயந்துற, ஆலன் அவன் கிட்ட போக்கஸ் பண்ணுடா, சார்லிக்கு எதுவும் ஆகல, அவன் சேஃபாடா இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இவன் நார்த்து கிட்ட, இப்ப நீயும் பேபும் மட்டும்தான் இருக்கீங்க, சோ இப்ப நீ சார்லிக்கு பதிலா கவர் பண்ணுன்னு சொல்றான். ரேஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்க கடைசி நிமிஷத்துல பேப் அதுல வின் பண்ணிடுறான். அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வில்லியும், தேர்ட் பிளேஸ்ல நார்த்தும் வராங்க. அந்த ரேஸ் முடிஞ்சதும் ஆலன் டீன் கிட்ட சார்லிக்காக ரெஸ்கியூ காரை அரேஞ்ச் பண்ண சொல்றான். அதே நேரத்துல பேப் சார்லியோட கார் கிட்ட வந்துட்டு அந்த கார் டோர் ஓபன் பண்ணி சார்லிய வெளியே கூட்டிட்டு வரான். தென் அவனோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டு, சார்லி நீ இப்ப ஓகேவான்னு கேட்க, இவனும் பேப பாட்டு என்னோட பவர்ஸ் போயிருச்சுன்னு சொல்றான். இதோட எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.